எல்லாரும் ரோமர் 5வது அதிகாரத்தை எடுங்க. 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுங்க. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாருமே சொல்லுங்க. எல்லாமே ஒருவரால் வந்தது, ஒரு நபரால் வந்தது. ஒரு நபருடைய கீழ்ப்படியாமை தான் மரணத்தை கொண்டு வந்தது. ஒரு நபருடைய கீழ்ப்படித்தனதல்னால தான் ஜீவன் வந்தது. ஆதாம் தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். என்ன நடந்துச்சு? தேவன் சொன்னார், நீ அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலே என்ன சொன்னார் அவர்? தேவன், நீங்கள் சாகவே சாவீர்கள் சொன்னார். அண்ணா அவங்க அநேக வருஷங்கள் சரீரபூர்வமாக வாழ்ந்தாங்க. ஆனால் மரணம்னு சொன்னது, சாவன்னு சொன்னது தேவன் ஆவியை குறித்து சொன்னார். எப்போல்லாம் நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்களோ நீங்கள் 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 உங்களை பற்றி பேசும். உங்களுடைய ஆவியின் மனிதனை பற்றி பேசும், உங்களுடைய சரீரத்தை பற்றி பேசும். அப்புறம் உங்களுடைய சிந்தையை பற்றி பேசுதுன்னா அது உங்களுடைய சந்தையை பற்றி பேசுறதுன்னு அர்த்தம். நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் இருக்கு. நீங்கள் அப்படின்னா நீங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களோட உள்ளார்ந்த மனிதனுக்கு. தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர்களோடு கூட தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சாயல் என்ன? ஆவியின் சாயல், அவரோட சாயல். ஆமென். சரி, தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்ற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னா அவன் மறைத்து போட்டான். சரீரபூர்வமாக அல்ல, ஆனால் ஆவிக்குரிய இதெல்லாம் மறிச்சிட்டான். ஆவிக்குரிய மனிதன் செத்து போனது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? மரணம்ன்றது தேவனிடத்துலேருந்து ஒரு பிரிவை கொண்டு வந்தது. நான் காலையில் சொன்னேன், தேவன் இயற்கையை பார்த்து பேசினாரு கிரியை உருவாக்குவதற்காக. வானத்தை பார்த்து பேசினாரு எல்லா காரியத்தையும் உண்டாக்குவதற்காக. பூமியை பற்றி பேசினாரு விலங்குகள், எல்லாம் உலகத்தில் இருக்க விலங்குகளை படைப்பதற்காக. ஜலத்தை தண்ணியை பார்த்து அந்த கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்களை படைக்கிறதுக்காக பேசினார் கடலை பார்த்து. ஆனால் மனிதனை உருவாக்கும் பொழுது அவர்கிட்டே பேசிக்கிட்டார். எல்லா சிருஷ்டிப்பும் திட்டங்கள் எல்லாமே எது வரைக்கும் பூமியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது ஜீவனாக இருக்கும். அது எடுத்துட்டாங்கன்னா செத்து போயிடும். அதே போல தான் நீங்கள் எது வரைக்கும் உங்கள் நட்சத்திரம் மேலே இருக்கிறதோ பார்க்க அழகாக இருக்கும், பிரகாசிக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அது கீழே விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய கருப்பான ஒரு கல் மேலே தான் கீழே விழும். அது ஒரு வெளிச்சத்தை இழந்துரும். அப்போ அது வாழ்க்கை இழந்துரும். அதனால் இங்கே பிரிவினைன்றது மரணம். மனிதனுக்கு தேவன் தான் மூலாதாரம். தேவனால் தான் உண்டாக்கப்பட்டான் மனுஷன் என்றது அவனோட சரீரபூர்வமான அறிவுனால இல்லை, அந்த மனிதர்களுடைய அந்த அறிவுனால் அவன் இல்லை. இது சைனீஸ், ஜப்பானீஸ், அமெரிக்கன், யூபியன், ஏசியன் அப்படி கிடையாது. அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனித இனமும் தேவனிடத்துலேருந்து வந்தது. அதுதான் வேதம் சொல்கிறது. அதுதான் நம்ம நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நம்புறதுனால தான். ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு? ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சொன்னார், இந்த பழத்தை எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனால் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனால் பிசாசு என்ன பண்ணா? தேவன் என்ன சொன்னாரோ அவரோட ஜனங்களுக்கு அதுக்கு விரோதமாக அவன் பேசினான். அதனால் தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்போ தான் பிரச்சனை வருது, பாவம் வருது. அதனால் தேவன் நீங்கள் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் நம்புங்க. அது நீங்கள் புதிய சிருஷ்டி. வேதம் உங்களுக்கு தேவனுடைய சுவாபம், தேவனுடைய சாயலாக இருக்கிறீங்கன்னா விசுவாசிங்க, உங்களுக்கு தேவனுடைய சாயல் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சிந்தை அது சேர்க்கப்படலைன்னா, தேவனோட வசனத்தோடு கூட இணைக்கப்படலைன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், தோல்வி வரும், பயம் வரும். அதுக்கப்புறம் நம்ம பிசாசின் குழியில் போய் விழுந்துருவோம். பிசாசுக்கு எப்போவுமே அவனுடைய சொந்த குழிகள் இருக்கிறது. அதனால ஆனால் அவனோட குழியில் போடுவதற்கு முன்பாக தேவனோட வார்த்தையிலேருந்து நம்மளை திருப்ப பார்ப்பான். அதனால் தேவனுடைய பேசுகிறது அதுதான்.
தேவன் என்ன சொன்னாரோ அதில் வந்து உங்களை குறித்து தான் எனக்கு குறித்து தானே தெளிவு இதில் இருக்கிறது. நான் சொன்னேன், நான் வாலிபனாக இருக்கும்போது பசுத்தான் பாடசாலைக்கு வந்திருந்தேன். நான் கிராமத்தில் பிறந்தேன். என்னோடய 8வது 7வது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுனுக்குள்ளே போனோம். என்னோடய வாழ்நாள் முழுவதும் ரொம்ப நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலையாக இல்லை. என்னோடய கிராமத்தில் என்னோடய குடும்பம் மட்டும்தான் கிறிஸ்தவ குடும்பம். ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்கள் குடும்பம் தான், மற்றவங்க எல்லாருமே இந்து தான் இருந்தாங்க. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பிறந்தேன். எனக்கு தேவனை குறித்து தான் அறிவு என்ன ஒன்றுமே இல்லை. என்னோட பாட்டி தான் வந்து என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு தாத்தா இருந்தார். அவங்க 2 பேருமே எனக்கு சொல்லுவாங்க, நிறைய கதைகள்லாம் பைபிள் கதை சொல்லுவாங்க. நான் முதலாவது யோசேப்பை பற்றி கேட்கும்பொழுது, நான் சிம்சோனை பற்றி படித்தது கிடையாது, அவங்க சொன்னதை கேட்டு இருக்கிறேன். என் பிரச்சனை என்னென்னா, அந்த பாட்டி தாத்தா வந்து எனக்கு நல்ல காரியத்தையும் செஞ்சாங்க, கெட்ட காரியத்தையும் செஞ்சாங்க. என்னென்னா, அவங்க நல்ல கதைகளை வேதத்துலேருந்து சொன்னாங்க, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கொடூரமான கதையும் சொன்னாங்க. ரொம்ப கொடூரமான பயங்கரமான கதையை சொன்னாங்க. கிராமத்தில் இருக்கிற நிறைய பயங்கரமான கதையை சொன்னாங்க. எல்லா பூதங்களும் டான்ஸ் ஆடும், நிறைய கறியெல்லாம் எடுத்து சாப்பிடும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரும், இரவு நேரத்தில் கிராம மரங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி சின்ன சைத்தான்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி பயங்கரமான கதைலாம் கூட அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க. அதனால் அதுதான் என்னோடய மனதில் இருந்துச்சு. அதெல்லாம் என்னோடய சின்ன வயசில் நான் இருக்கும்பொழுது, என்னோடய சின்ன வயசில் அவங்க எனக்கு பயம் இருக்கும்பொழுது, நான் ரொம்ப பயந்துட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாத இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசாசு போயிடுவான். அதனால் முதலாவது விசுவாச போதனை என்னென்னா, என்னோடய பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கொண்டது இயேசுவின் ரத்தம். அப்படியும் போகலை அப்படின்னா இன்னொரு காரியம் கூட இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பயந்தீங்கன்னா நீங்கள் அங்கே சிலுவை போட்டுக்கோங்க. எத்தனை பேர் உங்களோட சின்ன வயசில் நீங்கள் சிலுவை போட்டிருக்கீங்க? நீங்கள்லாம் ஜென்ரேஷன் ஜியில் இருக்கீங்களா, ஜென்ரேஷன் சந்ததி ஒயில் இருக்கிறீங்க? இப்போ நிறைய ஜென்ரேஷன் சந்ததிகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சந்ததிகள் தேவனோட சந்ததி பிசாசு சந்ததி தான் தெரியும். ஐசக்கி நான் சொல்லுவார், அடுத்த சந்ததி எழும்பணும்னு சொல்லுவார். அதனால் இப்படிப்பட்ட சந்ததி தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் நியூஸ் பார்க்குறேன், நான் வந்து சந்ததி ஜீக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா ஜீனா என்னது அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் எதுக்கு ஜனங்கள் சில பேரை பூமராக நினைக்கிறாங்க. நான் பூமர் கிடையாது. அல்லேலூயா. சரி விடுங்க. நான் இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பித்தேன். அது என்னுடைய பயத்தின் நிலையை வந்து சார்ந்துச்சு. என்னுடைய பயம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சிலுவை மட்டும் போட்டு பார்த்துப்போம். அப்படி ரொம்ப அதிகமாக பயமாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் 4 பக்கத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரொம்ப பயம் உள்ள ஒரு நபர் நான் அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது. என்னோடய பாட்டி சொன்னாங்கள்ல, இருளான இடத்துல டார்க் இருளாக இருக்கும். அமாவாசை தெரியும்ல உங்களுக்கு? அமாவாசை அமாவாசை தெரியும்ல தமிழ்? அன்னைக்கு வந்து நிலாவே இருக்காது, அதனால அது வந்து அமாவாசை. அன்றைக்கி தான் ரொம்ப அசுத்தாவிகள்லாம் கிரியேட் செய்யும், அங்கெல்லாம் டான்ஸ் ஆடவங்க அப்படிலாம் வந்து என்னோடய பாட்டி சொல்லுவாங்களா. அப்போ அது என்னோடய சிந்தையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது இருட்டான இடம்னாலே எனக்கு அலர்ஜி ஆகிடும். ஐயோ இருட்டாக இருக்கே அப்படின்ட்டு. நான் என்னோடய சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்த கதையை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சின்ன காரியத்தை சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதுபோல் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயப்படுறோம். நம்மளோட வாழ்க்கையை குறித்து, நம்மளோட அடையாளம் குறித்து. ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடும் போது அவருடைய அடையாளத்தை அவர் இழந்து போயிட்டார். பிசாசு கெட்டு போக வச்சுட்டான் அந்த அடையாளத்தை. உங்களோட அடையாளம் என்ன?
அடையாளம்னா எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் பண்ணுற, இந்த நபர் இந்த வயசு, இந்த பிளட் குரூப் இருக்குது, இந்த அட்ரஸ்லேருந்து இருக்கிறாரு, இந்த அட்ரஸ் வந்து என்னுடைய கம்பெனி இருக்குது, கம்பெனியோட சீல் இருக்கும். அதே போல் பரலோகம் உங்களை வந்து அடையாளம் குறித்து வச்சிருக்கிறது, உங்களை முத்திரை அடிச்சிருக்கிறது. யோவான் 1:12 படியாக எல்லாரும் யார் யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களுக்கு அவங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் உணர்வு உங்களுக்கு அந்த பிள்ளைகள் என்ற உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்த ஒரு குமாரன் அப்படின்னா குமாரன் அழைக்கும், நீங்கள் குமாரத்தின்னு வச்சுக்கோங்க. குமாரன் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்கிறது. நீங்கள் வனாந்திரத்தில் இல்லை, அலைய தேவையில்லை. நீங்கள் எந்த அசுத்த ஆவிகளுக்கும் எந்த அதிகாரமும் உங்கள் மேலே இல்லை. வேகம் சொல்லுகிறது நம்ம பசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஒரு முத்திரையாக, நம்மளோட ரட்சிப்பின் முத்திரையாக. அப்படின்னா என்ன? அது நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்தார்ல, அந்நிய பாஷையில் பேசுகிறீங்கள்ல, அது ஒரு முத்திரை. நான் சொன்னல முத்திரை அப்படின்னா அது அவர் இவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் முத்திரை அடிச்சிட்டார். அல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் நம்ம பார்க்குறோம், நம்மளை மறுரூபமாக்கப்பட்டுட்டார். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்காக, அவரோட குமாரன் ராஜ்யத்திற்கு நம்மளை மறுரூபப்படுத்திட்டாரு. நீங்கள் இதுக்கப்புறம் இருளின் ராஜ்யத்தில் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏதோ இடத்துல தொடங்கி ஏதோ இடத்துல போகிறேன் நான். அதனால் அந்த முத்திரை எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு அந்த அடையாளம் இருக்கிறது. என்னோடய அடையாளம் அது பரிசுத்தாவினால் இருக்கிறது. அதே யோவான் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால பிறந்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பேர் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல அந்த காலத்தில் இப்போ பயிற்சி எடுக்கிறாங்களான்னு தெரியல. அந்த காலத்தில் வந்து என்னோடய ஸ்கூல் நேரத்தில் வந்து யாராவது அட்ரஸ் கேட்டாங்கன்னா, நான் மில்டன் ஞானராஜ் பிஜிஎஸ் மணியோட மகன் அப்படி நான் எழுதியிருக்கிறேன். இப்போ யாராவது அந்த மாதிரி எழுதியிருக்கிறீங்களா? அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் எழுதலாம் உங்களோட பேரை. ஃபிலோமினா, உங்களோட பேர்னா ரேச்சல், டாட்டர் ஆஃப் பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் பிள்ளை, குமாரதி அப்படி நீங்கள் எழுதலாம். நீங்கள் மாம்சத்தினால பிறக்கலை, நீங்கள் ரத்தத்தினால பிறக்கலை, மனிதர்களோட சித்தத்தினால பிறக்கலை. உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வரலை. உங்களை பிடிக்கலன்னா புறக்கணிச்சிருவாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க, அதனால நீங்கள் வந்தீங்க. ஆனால் உங்களை யார் கொண்டு வந்தார்? தேவன் கொண்டு வந்தார். ஏன்னா தேவனுக்கு உங்களை பிடிக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால் உங்களை குறித்து ரொம்ப நல்லா உணருங்க. பாவத்தின் உணர்வு எப்பொழுதுமே தாழ்வெண்ணத்தை கொடுக்கும். தாழ்வெண்ணமாக தகுதியே இல்லாமல் சாத்தியமே இல்லாத காரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு. பெரிய பரிசுத்தவான்கள்லாம் வேதத்தில் இருக்கிறாங்களா, அவங்க எல்லா லெஜண்ட்ஸும். மோசே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம். நம்ம யோசிக்கிறோம், அப்பா அவங்களாம் எவ்வளோ சூப்பராக இருந்துக்கிறாங்கப்பா, நாம தான் சூப்பர். நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு. இல்லை, அவங்களாம் ரொம்ப டூப்பு, நீங்கள் தான் சூப்பர். நிறைய அற்புதங்களுக்கு பிறகு கூட 99 வயசில் கூட விசுவாசம், எனக்கு குழந்தை வருமா, என்னோடய சரீரம் செத்துப்படுச்சு, என்னோடய மனைவியோட கர்ப்பம் நின்றுடுச்சு, இது வழிபாடம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. உங்களை பார்த்து தூதர்கள் பரலோகத்தில் கைகளை தட்டுறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம சுவிசேஷத்தை நம்பிட்டோம். ஏசியா 53 கூட இந்த மாதிரி சொல்கிறது.
ஏசாயா 53:1 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருக்கு புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏன் உங்களுக்கு தெரியுமா? 53வது அதிகாரம் ஏசாயா, அது மேசியாவை பற்றி, இயேசு கிறிஸ்துவோடைய வேலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:1 நீங்கள் போய் அப்புறமா போய் படிங்க, இப்போ நேரம் இல்லை. அவர் நிஜமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். தீர்க்க தரிசனம் ஏசியா சொன்னார். ஏன்னா ஏசியா தான் இயேசுவோடைய பிறப்பு பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார். கன்னிகையின் இடத்துலேருந்து அவர் பிறப்பார், அவர் மேசியாவை அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா போய் படிங்க. 53வது அதிகாரத்தில் நம்மளோட மீட்பை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி நீதி ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துட்டார். பாவம் சிலுவையில் சபிக்கப்பட்டதாமே. இன்றைக்கி என்ன ஏன் நம்ம சொல்கிறோம்? நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வல்லமையாக இருக்கிறோம், உற்சாகமானப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டை காட்டிலும். ஏன்னா நம்ம சுவிசேஷத்தை நம்புகிறோம். அவங்களுடைய பலியை நம்பினாங்க. ஒரு முறை தான் போய் அவங்க பலியிடுவாங்க. ஆனால் நம்ம ஆட்டுக்குட்டி, நீங்க தேவனோடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. பரலோகத்திலிருந்து இந்த ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட விசுவாசம் எப்பொழுதுமே பெருசு ஆபிரகாமை காட்டிலும். ஆமென். உங்களோட விசுவாசம் எப்பொழுதும் எல்லாம் பழைய ஏற்பாடுகளில் இருக்கிற பசுத்தவான்களிலும் பெரியது. நான் சொல்ல, பவுல் சொல்றார் கலாத்தியார் 2:20 சொல்கிறார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆனால் கிறிஸ்து நான் சொல்கிறேன், இதுதான் சத்தியம். நான் உங்களுக்கு என்ன சொன்ன சத்தியம்னு, சத்தியம் என்றது தான் நிச்சயம் தேவனிடத்தில். அப்பா உங்களோட மனது சொல்லும். நான் முதல் முறை நான் கேட்கும்போது, நான் புதிய சிஸ்டின்னு கேட்கும்போது, என்னடா இது நான் அப்படி நினச்சேன். ஆஹா, என்ன இவங்க சொல்கிறாங்க நான் நினச்சேன். ஏன் உங்களோட சிந்தை இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி உணர்றீங்க? ஏன் இங்கே திரும்பமாக பாவத்தில் விழுறீங்க? எப்படி இந்த பாவத்தை வெளியில் வருவது? எப்படி சுத்தமான சிந்தையை வைத்துக்கொள்வது? எப்படி நல்ல பக்தியான இப்படி தான் சொல்லுவாங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்க நீங்கள் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லும்போது ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நானா அப்படின்னு நான் நினச்சேன். வேதத்தில் இருக்கிற லெஜன் அப்படி தான் உண்டாக்கப்பட்டாங்க. மோசேக்கு தேவனிடத்தில், மோசே நான் உன்னை பார்வோனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு தேவன் சொன்னார். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார். சென்னைக்கு போகிற மாதிரி, சரவணா ஸ்டோருக்கு போகிற மாதிரி, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சில சாப்பாடை வாங்குற மாதிரி அவர் சொல்லிட்டார். போப்பா, போய் என்னோடய ஜனங்களை எகிப்துலேருந்து கொண்டு வாப்பா. மோசே அவ்வளோதான் அப்பா. ஏன்னா எப்பொழுதுமே தேவனுடைய நிலை எப்பவுமே உயர்ந்திருக்கும். அப்போ உங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும், ஆனால் தேவன் அவருடைய நிலைக்காக உங்களை அழைக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும். அண்ணா இப்படி சொல்வார், அண்ணா எப்போவுமே இந்த மாதிரி சொல்வார். பிரசங்கியாளர்கள் என்ன முயற்சிப்பாங்க? எப்படி பசுத்தமாக இருக்கிறது, எப்படி வெற்றிகரமாக இருக்கிறது, எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? நீங்கள் பூனையை புலியாக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம். புலியோட வாழ்க்கை பூனைக்குள்ளே வந்துட்டா மட்டும்தான் பூனையால் புலியாக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூனை குடும்பம் தானே சொல்வீங்க. ஹலோ, ஆமென். அதனால அது ஒரு வாழ்க்கை, ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தெளிவாக இருக்கேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். நான் வாழல, என்னுடைய பழைய மனுஷன் வாழல, புதிய மனுஷன் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். 5:17 ஒரு மனிதனுடைய அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமா, எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனிதன். எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? தாவீது கோலியாத்தோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சில கதைகளை சொல்ல விரும்புகிறேன், சில சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்பதற்காக. உங்களுக்கு தெரியுமா, நீதியின் போதனை எபேசியர் 5:13-14 படிச்சுங்கன்னா வேதம் போட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசங்கியாளராக நீங்கள் மாறி இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு
பாலுக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு போஜனம் வேணான்றீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் நீதியின் வார்த்தைக்கு நீங்கள் வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்கிறீங்க. அந்த நீதியின் வார்த்தை உங்களை பெலனாக தேவனுக்குள்ளாக வளர்க்கும். நீதியின் சத்தியம் உங்களை தேவனுக்குள்ளாக வளர வைக்கும். இந்த நீதியின் சத்தியம் உங்களுக்கு வந்து போஜனம். ஆமென். போஜனம். ஜனங்கள் பாலோடு கூட அப்படியே திருப்தி ஆயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியுமா ஏன் தேவன் உங்களை போதிக்கிறாரு? ஏன்னா நீங்கள் அது வளரணும், நீங்கள் மேலே போகணும், நீங்கள் பெலனாக இருக்கணும், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக அழிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பிசாசின் வல்லமை வல்லமை ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எது வரைக்கும் குழந்தைகளாக இருக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் 2 பாடலை பாடுறேன், நான் ஜெபிக்கிறேன், 1/2 hour நான் 2 அதிகார வேதத்தை படிக்கிறேன், அவ்வளோதான். நான் வாழ்கிறேன், நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையை. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்காக வெற்றிகரமான வீரராக இருக்க முடியாது. நீங்கள் வீரராக இருக்கணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக யாருன்றதை அறிந்து கொள்ளணும். ஆமென். நான் சொன்ன கோலியாத் தாவீதோட சம்பவம் எப்படி தாவீது கோலியாத்தை சாகடிச்சான். ஏன் அப்படின்னா எல்லாருமே பார்த்தாங்க, ஐயோ சத்ரு ரொம்ப பெருசாக இருக்கிறானே, அவன் ரொம்ப பெருசாக இருக்கிறான், பயங்கரமாக இருக்கிறான், ரொம்ப டெரராக இருக்கிறான். அப்பா வாயை திறந்து அவனோட பல்லு இவ்வளோ பெருசாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நபர் தான் நீதியில் வந்து ரொம்ப நல்லவராக இருந்தவர் ஒருத்தர் தான் இருந்தார். எல்லாரும் அசுத்தாவிகளின் வல்லமை, வியாதியின் வல்லமை, அடிமைதனின் வல்லமை, பாவத்தின் வல்லமை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது என்னோட சிந்தையை தாக்குகிறது, இது என்னோட சந்தையை தாக்குது, அப்படி எல்லா நேரத்துலையும் யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு மனிதன் தாவீது. யார் இவன்? விருத்த சேதனம் இல்லாமல் பெலிஸ்தன், இவன் யார் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் விருத்த சேதனம் உள்ளவர் அப்படின்னா யார்? நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு நபர். இவன் எப்படி என்னை இவன் எப்படி சபிக்கலாம்? தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவன் இவன் யார்? தேவனுடைய சேனை நிந்திக்கிறவன் அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். நான் யார்? நான் என்னோட தேசம் என்ன? என்னோட ஜனங்கள் யார்? என்னோட தேவன் எனக்கு யார்? அப்படின்னு கட்ஸ் இருந்துச்சு, அந்த தைரியம் இருந்துச்சு சத்ருக்கு விரோதமாக நிற்பதற்கு. இந்த நீதியின் அறிவு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இந்த நீதியின் புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு கெத்து. எல்லாரும் சொல்லுங்க கெத்து. எல்லா மொழியிலும் சொல்லுங்க கெத்து, கெத்து, கெத்து. உங்களுக்கு கெத்து. இது வரைக்கும் உங்களுக்கு பால் வேணும்னா ஒரு மனிதர். எதுக்கு தாவீது கோலியாத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நபர் 40 நாட்களாக அவர் பேசி 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 சபிச்சு கொண்டு இருக்கிறார். யாரை சபிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறான். அவன் முடிவுக்கு வந்துட்டான், என்னது எல்லாருமே தோல்வியாக இருக்கிறீங்க, எல்லா பயமுள்ள பூனையாக இருக்கிறீங்க, எலியாக இருக்கிறீங்க. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க, யாராவது ஒருவர். எல்லாரும் சொல்லுங்க, யாராவது ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தோடைய வெளிப்பாடு, யாராவது ஒருத்தன் உன்னோட பக்கத்துலேருந்து வாங்க. அவன் என்னை தள்ளுனானா என்ன நடக்கும்? நான் வேலைக்காரனாக மாறிடுவேன் சவுலுக்கு. அப்படிலாம் நீங்கள் எல்லாருமே பெலிஸ்தருக்கு அடிமைகளாக ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதாவது நிஜமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பாவத்தினால நீங்கள் வந்து பாவத்துக்கு அடிமையாயிட்டீங்க, நீங்கள் பாவத்தை சேவிச்சிட்டீங்க, நீங்கள் இச்சையை தேடி போயிட்டீங்க, நீங்கள் அவிசுவாசத்தை தேடிட்டீங்க. ஆனால் அது உங்களுடைய அடையாளம் இல்லை. அதாவது நீங்கள் தான் பிள்ளைகள், நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. சில திரும்ப உங்களுக்கு இன்ஜெக்ஷனை கொடுக்குறேன். அவர் சொன்னார், ஒருத்தன் வாங்க அப்படின்னு அவன் சொன்னான். 2 ராஜ்யம் இங்கே இருக்கிறது. ஒன்று பெலிஸ்தியர் ராஜ்யம், இன்னொன்று இஸ்ரவேல் ராஜ்யம்.
இங்கே ஒரு ராஜா, இங்கே ஒரு சேனை இருக்கிறது, ஆனால் யாருக்குமே தைரியம் இல்லை அவனுக்கு முன்பாக நிற்பதற்கு. இதுதான் காரியம், இதுதான் நிலை, இந்த விழுப்பட்ட மனிதனுடைய நிலை. வேதம் யாக்கோபு 1:20, ரோமர் 3:20, 21 நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாவம் விழப்பட்டதாக இருந்துச்சு. ரோமர் 3வது அதிகாரத்தில் 21 10. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 11 உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கொடி, தங்கள் நாவிகளினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களோட உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனை ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, பயனே இல்லாமல், சத்துருக்களுக்கு விரோதமாக போராட முடியாமல், மனித இனம் அது ஒன்று பயனில்லாமல் இருந்துச்சு, மகிமை இழந்து போயிடுச்சு. ஆதாம் செய்த ஒரு பாவத்தினால எல்லா ஜனங்களும் ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்த எல்லா ஜனங்களும் பாவிகளாக இருந்தாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 51 தாவீது சொல்கிறாரு, என்னோட தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நன்றி சொல்லுங்க தேவனுக்கு. அம்மா ஆதாமுடைய சந்ததியிலேருந்து வந்தாங்க, பாவத்தில் பிறப்பித்தாள். ஆனால் பிதா அவருடைய குமாரனையே கொடுத்தார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரே கொடுத்தாரு. நீங்கள் உங்களுடைய சரிதபூர்வமான அம்மாவினிலிருந்து வரல, உங்களுடைய ஆவி பிதாவின் இடத்துலேருந்து வந்தது. நீங்கள் தேவனுடைய கர்ப்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர்னால அவர் உங்களை பிறக்க வைத்தார். மாம்சத்தினால் அல்ல, ரத்தத்தினால் அல்ல, ஆனால் ஆவினால. ஆமென். கவனிங்க என்ன நடந்துச்சு. கோலியாத் சவால் விட்டான். ஒரு சவால் என்னன்னா, ஒருவனை அனுப்பணும் அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, இந்த எல்லா யுத்தங்களும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருப்பது. ரிசல்ட்டை தான் நம்ம பதில தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அங்கே யாருமே இல்லை. சவுல் பயந்தா. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். என்ன நடந்துச்சு? சவுல் வந்தார். எல்லாம் சொல்லுங்கள், தாவீது வந்தார். உங்களுக்கு தெரியுமா, இங்கே புதிய ஏற்பாடில் தாவீதின் குமாரன் வந்தார். முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போயிட்டார். அவர் தோல்வி ஆயிட்டார். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தினால் இயேசு இரண்டாவது ஆதாம் அவர் வந்தார். நம்மளுடைய எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது முன்னாடி வந்தார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள், எல்லா மனித இனத்துக்கும் தேவன் முன்பாக, இயேசு முன்பாக வந்தார். எல்லா கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், அது என்னை சுருள் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு சரீரத்தை உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால நான் வந்திருக்கிறேன், வரேன். இயேசு வந்தார். இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் தேவை. எந்த ஒரு மனிதனும் திறன் உள்ளவர்களாக இல்லை. நான் உங்களுக்கு அறிமுகத்தை தான் கொடுக்குறேன். நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா, ஒருவனாக நீதிமானு கிடையாது. எல்லாரும் தோல்வி ஆகிட்டாங்க. எல்லாரும் பாவத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் யாருமே தேவனோடு கூட இணைக்கப்படலை. அவங்களோட சொந்த நிலையில் ஆதாம் அந்த தொடர்பை இழந்துட்டதுக்கு அப்போ மனிதனுடைய இடம் அழிந்து போயிடுச்சு. ஆனால் அடுத்து 3வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? ஆதியாகமம்ல ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அவங்க தேவனுடைய பிரசன்னத்துலேருந்து போயிட்டாங்க. தேவனுடைய நோக்கமே என்னன்னா, அவனுடைய சிருஷ்டிப்போடு கூட அவர் வாழணுன்ட்டு. ஆனால் பாவம் அந்த உறவை பிரித்து விட்டது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், தேவன் எப்பொழுதுமே மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணணும்னு நினைப்பார். அவர் பலிபீடத்துக்கு வந்தார், மலைக்கு வந்தார், அவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்தார், அவர் மலைக்கு வந்தார். அவர் மோசைக்கிட்ட சொன்னார், ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு ஜனங்கள் மத்தியில். நீங்கள் யாத்ராகமம்ல படிச்சிங்கன்னா வேதம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு காண்பிக்கிறது. ஆசாரிப்பு கூடாரம் நடுவில் இருக்கும், எல்லாம் சுற்றி ஜனங்கள் வெளியில் இருக்கணும்ன்ட்டு. அப்போ தேவன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மத்தியில் அவங்க ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார். அதாவது தேவன் ஜனங்கள் மத்தியில் வாழணும்னு நினச்சாரு. ஆனால் இங்கே பிரிப்பு இருந்ததுனால
அவங்க ஜனங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவனுடைய மகிமை, தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம் அது பாவத்தை அனுமதிக்கல, அது ஒத்து போகிறதுக்கு. அதனால பாவம் தண்டிக்கப்பட்டது. தேவன் அது ஜனங்களோடு கூட எப்படியாவது இணைக்கப்படணும்னு நினச்சார். அதனால தான் தேவன் கட்டளையிட்டார். நிறைய பலியிட நீங்கள் லேவியர் ஆகமம்ல நீங்கள் அப்புறமா போய் படிங்க, 1வது அதிகாரம் 2, 3, 4, 5 அது நிறைய பலியை பற்றி பேசுகிறது. காரணம் என்னன்னா, தேவன் நிறைய பலியை உண்டாக்குனார் பழைய ஏற்பாடில். எதுக்குன்னா தேவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் இந்த இப்படிப்பட்ட ரத்தத்தினால பலியினால அவங்க ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டாங்க. எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடாய் இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீரத்தில் உண்டாயிருக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிளிகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதனால தேவனே மனிதனின் உருவத்தில் வந்தார். அவர் தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி அவரோட ரத்தத்தினால. அதனால என்ன நடந்துச்சு? பழைய ஏற்பாடில் அந்த ஆட்டுக்கடாருடைய ரத்தத்தினால என்ன பண்ணுவாங்க? அந்த பாவம் மூடப்படும். நீங்கள் அடுத்த அதிகாரத்தை 10வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை படிச்சிங்கன்னா, இப்படிக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பழைய ஏற்பாடில் தொடர்ச்சியான பலி இருந்துச்சு, தியாகம் நாங்கள் வருஷந்தோறும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஒரு காலம் பூரணப்படுத்தவே இல்லை. பாவிகளை பூரணப்படுத்தலை, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்கள பரிசுத்தமாக்கலை, தேவனுடைய பிள்ளையாக மாக்கலை. பழைய ஏற்பாடுடைய பரிசுத்தவான்கள் அதை வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆபிரகாம்லேருந்து எல்லாருமே தேவனை பிள்ளையாக அவங்க அழைக்கல. ஆனால் இயேசு தான் நம்மளோட பிதாவை தகப்பன்று சொல்லக்கூடிய உறவை கொடுத்தாரு. அப்போது பழைய ஏற்பாடில் உறவு மீட்கப்படலை. ஆனால் இயேசு அவர் சிலுவையில் தியாகம் பண்ணும்பொழுது மட்டும்தான். ஏன்னா அந்த பலி அது பூரணமே இல்லாமல் இருந்துச்சு. விலங்குகளினால முன்னாடி புறா மற்ற எல்லாம் பலியும் பூரணமே இல்லாமல் இருந்துச்சு. எது ரொம்ப பூரணமான பலி? அது ஒரு மனிதனுடைய ரத்தத்தினால தான். தேவனுக்கு விரோதமாக மனுஷன் பாவத்தை செஞ்சுட்டான். அதனால் மனிதர்களுடைய பாவமே இல்லாமல் ஒரு ரத்தத்தை கொடுக்கணும். அப்போ பாவமே இல்லாமல் ரத்தத்துக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வேதத்தில் போட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 5:20 போட்டிருக்கு. 5:20 போட்டு 21 சொல்லுகிறது, அவரை நாம தான் தேவனுடைய நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்மளுக்கு தேவனோடு கூட சமமான நிலை இருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக குற்ற மனசாட்சிக்குள்ளே இருக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட சொந்த முயற்சினால் நம்ம செய்யலை, நம்மளோட நல்ல காரியங்கள்னால அல்ல. எல்லாமே நான் சொன்னல, ஒருவர் அந்த ஒருவர் பாவம் செய்ததுனால முழு மனித இனத்தையும் மீட்டெடுப்பதற்காக இன்னும் ஒருவர் உலகத்தில் வந்தார். அவர் அந்த பாவத்தை அவர் முழு உலகத்தோட பாவத்தையும் அவர் எடுத்துட்டார். எல்லாரும் எடுங்க, 5:21 எடுத்து படிங்க. இயேசுவை பற்றி இதில் போட்டிருக்கிறது. யாருக்கு பாவம் தெரியாது? யோவான் 1:30
30-31 நீங்கள் படிக்கலாம். ஏசு யோவான் ஸ்தானகன் வந்து ராணிஸ்தானம் பண்ணப்படும்போது யோவான் ஸ்தானகன் சொன்னார், இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆனவர், உலகத்தின் பாவத்தை யார் எடுப்பா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே வந்து சொன்னார் அவரோட சீஷர்களுக்கு, இதோ இந்த பிரபஞ்சத்தின் உள்ள தேவனானவன் வருகிறான் அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு சொந்த காரியம் எதுவுமே இல்லவே இல்லை. கைகளை உயிர் தட்டுங்க. இயேசு மனிதனுடைய விதையினால பிறக்கப்படல, தேவனால பரிசுத்தாவின் விதையினால பிறக்கப்பட்டார். மரியாள் அவரை வந்து சுமந்து கொண்டால் மனிதனுடைய விதையினால் அல்ல, தேவனுடைய விதையினால். எந்த ஒரு பாவமும் இல்லை, அங்கே கெட்டு போகுதல் இல்லை. அது கெட்டு போகாத ஒரு விதை இயேசு. அது பாவமே இல்லாத ஒரு தகப்பன் அவர். அதனால் அவள் வாழ்நாள் முழுவதும் பாவமே இல்லாத வாழ்க்கையை வாழ்னார். அவரை ரொம்ப தெளிவாக வைத்தார். அந்த பாவம் அவரை ஆண்டு கொள்ளவே இல்லை, பாவம் அவரை கட்டுப்படுத்தலை. ஆனால் அவர் அந்த பாவத்துக்கு மேலாக வெற்றி எடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பூரணமான பலி இருக்கிறது. ஒரு நபர் அசுத்தாவிகளின் விரோதமாக கிரியை செய்வது. அது எந்த ஒரு மனுஷனான அல்ல. அது தாவீது இல்லை, ஆபிரகாம் இல்லை, எலியா இல்லை, எலிசா இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு அவர் தான் பலி, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு மனிதர், வேதம் சொல்லுகிறது, ஒரு நபரால் வந்து பாவம் வந்தது, மரணம் இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டது. ஆனால் இப்போ இன்னொரு மனிதன், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனால ஜீவன் வந்தது. 5:21 ரொம்ப வல்லமையான ஒரு வெளிப்பாடு. இது நம்ம ஞாபகப்படுத்தணும், மனப்பாடம் பண்ணணும், திரும்பவும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சொல்லணும். இதை நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எல்லாம் உங்களோட கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நீதினா என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து 1 கொரிந்தியர் ஒரு இடத்துல இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் எந்த ஒரு இணைப்பும் இல்லை. அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். எல்லாம் 2 கொரிந்தியர் 6:14 எடுங்க. 2 கொரிந்தியர் 6:14 எடுங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சரியா? எல்லாரும் என்ன பாருங்க. பவுல் வந்து 2 காரியத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. என்னென்ன ஐக்கியத்திற்கு சொல்றார் அவரு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? எல்லாம் சொல்லுங்க. நீதியும் அநீதிக்கும். அடுத்து என்னது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒரு பக்கம் இருள் இருக்கு, ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கு. இன்னொன்னு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? என்ன ஒரு இசை இருக்கிறது கிறிஸ்துவுக்கும் அவிசுவாசி? நான் சொல்கிறத நீங்கள் நோட்டில் எழுதுனா நல்லாயிருக்கும். ஒரு பக்கத்தில் நீதி, ஒரு லைன் விசுவாசிகள் கிறிஸ்து, இன்னொரு பக்கத்தில் நியாயம் இல்லாதது இருள், அநீதி இருள் பிசாசு. இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீதி, இங்கே அநீதி, இங்கே வெளிச்சம், இங்கே இருள். அடுத்து யார் வரா இந்த பக்கத்தில்? நீதி வெளிச்சம், அப்புறம் யார்? விசுவாசி கிறிஸ்து. அப்படின்னா என்னது? அவர் பாவமாயிட்டாரு, அவர் பாவமானார், அவரையே பாவமாக்கினார். அதனால நாம என்ன நீதி உள்ளவர்களா இருக்கும்படியாக. அப்படின்னா என்னது? தேவன் கிறிஸ்துவை பாவியா மாற்றிட்டாரு சிலுவையில். ஏன் தெரியுமா?
உங்களுக்கு தெரியுமா நீதினா என்ன தெரியுமா? நீதினான்றது ஏதோ ஒரு ஃபார்முலா கிடையாது. நீதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய நீதின்ட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா தேவன் உங்களை நீதியாகிட்டார். அப்படின்னா என்னென்னா, தேவன் உங்களே சின்ன கிறிஸ்துவாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நீதி என்றால் நான் சின்ன கிறிஸ்துவோட சுவாபம், கிறிஸ்துவோட சாயல், கிறிஸ்துவோட பரிசுத்தம், கிறிஸ்துவோட அதிகாரம், கிறிஸ்துவோட வாழ்க்கை நடைமுறை, அது உங்களுடையது. அதுக்கு என்ன நடக்குது? தேவன் அவரை பாவமாக்கினார், நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் வந்துச்சு நான் நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு ஸ்டார் வருது, எழுதுங்க ரெஃபரண்ட் டாக்டர், அப்படி போடுறது கிடையாது. அது மாதிரி கிடையாது. நீங்கள் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட மனித சுவாபம் எல்லாமே தேவனுடைய சுவாபமோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. எது பெருசு? தேவனுடைய சுவாபம் பெருசு. அப்போது தேவனுடைய சுவாபம் எல்லா உங்களுடைய மனித சுவாபத்தையும் விழுங்குகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சுவாபம் உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படும். பரிசுத்தம் தேவனுடைய சுவாபம், சுத்தமான எண்ணம் தேவனுடைய சுவாபம், சரியான வாழ்வது, சுகம், விடுதலை தேவனுடைய சுவாபம், ஆளுகை செய்தும் ஆண்டு கொள்வதும் தேவனுடைய சுவாபம், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வது தேவனுடைய சுவாபம், எல்லா புயலின் மத்தியிலையுமே அமைதியாக இருப்பது, பயமே இல்லாமல் இருப்பது தேவனுடைய சுவாபம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம் வந்து முழுமையாக ஆண்டு கொண்டது. ஆனால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் ஜீவன் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? அது நீதியின் வாழ்க்கை, அது பரிசுத்த வாழ்க்கை, அது சுத்தமான வாழ்க்கை. இது உங்களுடைய ஜபம், கெஞ்சி, உபவாசம், தேவனே எனக்கு ஒரு நல்ல பரிசுத்தமான எண்ணத்தை தாங்க, பரிசுத்தமான வாழ்க்கை தாங்க. என்னோட குணம் மாறணும். நான் எப்படி என்னுடைய குணத்தை மாற்றுவது? இது ஜபத்தினால வருவது அல்ல, இது நீங்கள் விசுவாசிப்பதனால. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை மாறுவீங்க. நீங்கள் எப்படி நடப்பீங்கன்றது உங்களோட விசுவாசம். இது எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. இது குணம் மாறுவது அல்ல, இது விசுவாசம் மாறுவது. நான் என்ன சொல்கிறேன்றது, நான் வாலிபனாக இங்கே வரும்பொழுது நான் என்னென்னலாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேனோ அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. ஏன்னா என்னை குறித்து நான் ஏதோ தவறாக புரிந்து கொண்டு இருந்தேன். அதனால் நான் தவறாக அது மாதிரி குணம் இருந்துச்சு. நீங்கள் தவறான ஒரு எண்ணத்தை பற்றி நீங்கள் பேசுகிற எல்லா ஜனங்கள் உங்களை கெட்ட குணத்தை பற்றி பேசுவாங்க. நீங்கள் அதுலேருந்து அக்னி திருப்புக்குள்ளாக இருப்பீங்க. நீங்கள் முயற்சிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் நிறுத்துங்க, விசுவாசிங்க. நீங்கள் உங்களோட சரியான சுவாபம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது. அதனால இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இயேசு அந்த சகோதரன் 4 நாள் ஆயிடுச்சு, செத்து போயிட்டாரு லாசரு. அந்த மரியாள் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நல்லது. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, மரணம் ஆளுகை செய்கிறது, பாவம் கிரியை செய்கிறது, சோதனை தான் வெற்றிகரகிறது, உங்களோட மாம்சம் எழும்புகிறது, உங்களோட பயமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். நீங்கள் எது வரைக்கும் இதுதான் என்னது, இதுதான் நான் சொல்கிறீங்களோ உங்களோட குணம் அப்படி தான் இருக்கும், உங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், விசுவாசின்னா என்ன தெரியுமா? உங்களால் சாதாரணமாக நம்ப முடியாத ஒன்றை நம்புவது தான். ஆமென். என்னை நான் நம்புவது என்னால் நம்பவே முடியல. நான் ஆரம்பத்தில் புதிய சிருஷ்டின்னு என்னால் நம்ப முடியல. எப்படி அதே சிந்தை தான் இருக்குது, அதே எண்ணம் தான் இருக்கிறது. நான் 6வது படிக்கும்போது என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஞாபகமாக இருக்கிறது. என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஞாபகம். எப்படி நான் தாகப்பட்டேன், எப்படி அப்யூஸ் பண்ணப்பட்டேன், நான் எப்படி புதிய சிருஷ்டி ஆகிறது, அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களோட சிந்தையில் நீங்கள் அறிந்து கொள்வது கிடையாது. உங்களோட ஆவியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதுதான் உங்களோட சிந்தையை மாற்றும். அந்த சிந்தைன்றது கம்ப்யூட்டர், அதுக்கு ரெக்கார்டு இருக்கும். நீங்கள் மைண்டு கிடையாது, நீங்கள் சிந்தை இல்லை.
உங்களோட வீட்டில் இருக்கிற கேஸ் போல் உங்களோட சிந்தை உங்களோட கூட இருக்கிறது, உங்களோட வீட்டில் உங்களோட கார் இருக்கிறது போல் உங்களோட கேஸ் இருக்கிறது போல் நீங்கள் உங்களோட சிந்தை உங்கள் கூட இருக்கிறது. உங்களோட ஆவி எப்படி இருக்கிறதோ அதுதான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட பிசாசு உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணால் உங்களோட ஆவியை காயப்படுத்தினா, உங்களோட ஆவியை பிடிச்சு கொண்டா, அவனோட பொய்னால், அவனோட தாக்கத்தினால, அவனோட சோர்வுனால் நிரப்பிட்டா நீங்கள் அதை நம்பிட்டீங்க. அதனால நீங்கள் அதை நம்பிட்டீங்க. ஆனால் இப்பொழுது தேவன் உங்களோட கவனத்தை மாற்றுகிறார். உங்களோட கண்கள்லேருந்து அதை எடுங்க. செப்பனியா 9வது வசனம். In that day you shall not be shamed for any of your deeds in which you transgress against me, for then I will take away from your midst those who rejoice in your pride, and you shall no longer be haughty. 13, 14. Sing, O daughter of Zion, shout, O Israel, daughter of Zion. சியோனின் குமாரத்தியே, எல்லாரும் சொல்லுங்க, சியோன். Sing, O daughter of Zion, சியோன் குமாரத்தியே, இஸ்ரவேலை பார்த்து and rejoice with all your heart, O daughter of Jerusalem. சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். 17 16 அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. செப்பனியா 3:16 17 அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அதுதான் உங்களோட படம். விசுவாசிங்க. உங்களுடைய குணத்தை நீங்கள் பார்க்காதீங்க. இங்கே பாருங்க, இதுதான் நீங்கள் நம்புங்க. உங்களோட சிந்தையிலிருந்த நியாயம் ஆக்கினேயம்லாம் அகற்றிட்டார் அவர். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தனுங்க அவங்களே காயப்படுத்திக்கிட்டாங்க, ஆக்கினை திருப்புக்குள்ளே ஆக்கிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்கன்னா மற்றவர்களை புறக்கணிப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பி நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஏன் உங்களால் அமர்ந்திருக்க முடியல? இன்னும் கூட உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, தூக்கமின்மை இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது, ஒரு போர் இருக்கிறது, ஜனங்கள் காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக போகிறது, ஏதோ ஒன்று நம்பி ஏதோ ஒன்று மாதிரி வாழுறீங்க. சில நேரத்தில் நான் மூலையில் உட்காந்து மறைந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவரோட அன்பி நிமித்தம் உங்களை அமர பண்ணுகிறார், அமர்ந்திருப்பார். உங்களுக்கு தெரியுமா, இந்த இளையகுமாரன் சொன்னார், நான் சொன்னல காலையில் அவரோட அப்பாவுடைய வீடை நினச்சாருன்ட்டு. என்ன நினச்சார் தெரியுமா? வீட்டில் இருக்கிற சாப்பாடாக ஒரு ஞாபகப்படுத்தினார். உங்களை ஆவிக்குரிய சாப்பாடு தேவை. அவரோட தகப்பனை பற்றி யோசிக்கும் பொழுது அங்கே இப்போ புரிந்து கொண்டுட்டார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் கிறிஸ்தவர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உலகத்தில் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நபர் இந்த மாதிரி சொன்னார், பிசாஸ் 2 காரியத்தை செய்வான். ஒன்று, முதலாவது இயேசுவை உங்களோட சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தடுப்பான். அப்படின்னா உங்களை ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதை தடுப்பான். அப்படி இல்லைன்னா நீங்கள் பசுத்தாவின் பாடசாலை இருக்கிறதுனால அவன் தடுத்துருவான். அடுத்து என்னன்னா, உங்களை பயனே இல்லாமல் ஆக்கிடுவான். அப்படின்னா அது உங்களை நிறுத்துவான். நீங்கள் தேவனுக்காக எழும்புகிறத நிறுத்திடுவான். தேவனோட கரத்தில் பயனுள்ளதாக இருக்கிறத நிறுத்துவான். மார்த்தாளை போல மார்த்தாள் நிறைய உணர்வுள்ளவளாக இருந்தா. அவன் என்ன பண்ணுவார்? அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய முடியும், யார் எனக்கு உதவி செய்யவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய சொந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா. ஆனால் கிறிஸ்து அவளுக்குள்ளே வந்திருக்கிறவரை கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. பிசாஸ் 2 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறான். அதனால் என்ன நடக்குது? உள்ள உணர்ச்சி, நிலை இல்லாதது, தூக்கமின்மை, வெறுப்பு எல்லா நேரங்களிலும் குடும்பத்தோடு கூட உறவில் எல்லாமே. நீங்கள் எல்லா வேறும் என்ன தெரியுமா? ஆக்கினை திருப்பு. வேறு என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சி. வேறு என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் கூட உங்களை தகுதி உள்ளவராக நினைக்கல. இது வரைக்கும் நீங்கள் உங்களை நீங்கள்
குமரனாக அழைக்கப்பட்டதை நீங்கள் நினைக்கல, ஊழியக்காரனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய வீட்டில் வந்து கூலிக்காருக்கு அவ்வளோ சாப்பாடு இருக்குமே, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அது அவரை தாக்கிடுச்சு. ஓகே, ஒரு டீல் வைக்கலாம். ஓகே, என்னுடைய தகப்பன் பிள்ளைன்ற உறவில் வேண்டாம், நான் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறது வேலைக்காரனாக போகலாம் அப்படின்னு நினச்சி போகிறாரு. உங்களுக்கு திரும்ப என்ன நடந்துச்சு? அந்த மகன் வந்த உடனே அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க தகப்பன் அவரோட நோக்கி வந்தார். அப்பப்போ நான் இவ்வளோ நேரம் உன்னோட பிள்ளையே நான் இருக்க முடியாது இதுக்கப்புறம், அதனால என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய நிலையில் இருக்கிறாங்களே, அது போல் என்னை ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு வேலைக்காரனாக என்னை வச்சுருங்க அப்படின்னு. ஆனால் குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஆனால் 22வது வசனம் படிங்க. உங்களுக்கு உங்களுடைய குற்றமும் இருக்கும், என்னோட சிந்தையும் இருக்கலாம், ஆனால் அது எப்பொழுதுமே இருக்காது. ஆனால் அவர் என்ன உங்களை பற்றி நினைக்கிறாரோ அதுதான் இருக்க போகிறது. ஆமென். ஆனால் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, எல்லாரும் சொல்லுங்க, அவன் தகப்பன் கிட்ட வராரு. அவர் தூரத்தில் வரும்போதே அவனோட தகப்பன் அவனை கண்டு அவருக்கு ஏதாவது புறக்கணிச்சிட்டாரு. கோபம் அவர் மேலே வந்துடுச்சு. அவரோட பல்ல கடிச்சிக்கிட்டார். பல்ல கடிச்சிட்டு சொன்னாரா, அவர் உங்களோட தகப்பன். அவரோட தகப்பன் மனதுருகி. எல்லாரும் சொல்லுங்க, தகப்பன் மனதுருகுகிற அன்புள்ள நான் தகப்பன் சொல்லுங்க. ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆனாலும் அந்த அழுத்திருந்ததில்ல. அடுத்த வசனத்துல இல்லை அப்ப சொல்றாரே, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. முதலாவது தகப்பன் நேசித்தார், முத்தமிட்டார், கட்டி அணைத்தார். அண்ணா சொன்னார் ஒரு முறை கிரேக்க மொழியில், அவர் ஒரு முத்தம் இல்லை, அப்பா ஒரு நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்ததே கஷ்டம். எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு வேளை என்னோடய அப்பா எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து நம்ம எப்பவுமே குழந்தையாக இருக்கும்பொழுது குழந்தைய கொஞ்சுவோம். ஆனால் அவங்க வளரும்பொழுது அடிப்பாங்க. என்ன நடக்குது இங்கே? ஒரு நல்ல தகப்பன், நம்ம இங்கே ரொம்ப கௌரவமான தகப்பன். ஓகே. ஆனால் அவங்களோட தகப்பன், பரலோக தகப்பன் அப்படி கிடையாது. அநேக நேரத்தில் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்னா, ஏன்னா நம்ம அப்படி வளர்ந்துட்டோம். அதனால நம்ம நேசம் அன்பு இல்லாமல் வளர்ந்துட்டோம். யாருமே நம்மளை இது பண்ணலை, நீங்கள் விசாரிக்கப்படலை. யாரும் உங்களை பார்த்துக்கணுமோ அவங்க பார்த்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் நேசிச்சிருப்பீங்க, அவங்க உங்களை நேசிக்காமல் இருந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் வெறுமையாயிட்டீங்க, அதனால் அலைந்து தெரியுறீங்க. ஆனால் நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு. ஆனால் உங்களோட தேவன் உங்களோட மத்தியில் உங்களோட தேவன், அவர் உங்களை பார்த்து மகிழ்ந்து களி கூறுகிறார். உங்களை அமர பண்ணுவார், அன்பு நிமித்தம் அமர பண்ணுவார். இங்கே தெரியுமா, மகன் ரொம்ப அக்கிழத்தினுக்குள்ளே இருப்பான். அப்பா நான் பாவி, அப்பா எனக்கு கெட்ட வஸ்திரம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றா சொல்லி அமைதிப்படுத்துகிறாரு. கடைசியாக பழைய ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, புது பழசு பாதராட்சியே வந்துச்சு, ஷேவிங் வந்துச்சு, பியூட்டி பார்லர் ஃபேஷியல் வந்துச்சு. இப்போ மாப்பிள்ளை ஆயிட்டார். ஹல்லேலூயா. நீங்க கத்தி சொல்றீங்களா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் அமர பண்ணுவார். அவருடைய அன்பினால், அன்பு நிமித்தம் அமர பண்ணுகிறார். நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ, அவங்களோட கோபத்தினால ஜனங்கள் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? ஆனால் உங்களோட தகப்பன் வித்தியாசமானவர். அல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரத்தில் அங்கே ஒரு விபச்சாரி அதிகாலையில் வரான். எல்லா மனுஷர்களுக்கும் நடுவில், இது வந்து பெண்களோட ஸ்கூல், இங்கே எல்லா லேடிஸ் ஸ்கூல் நான் மட்டும்தான். ஆனால் அங்கே வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க, அங்கே ஒரே ஒரு பெண்ணு தான் இங்கே இருக்கிறாங்க.
உங்கள் பாவத்தின் நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களோட உணர்ச்சியின் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன அவங்க யோசிச்சிருப்பாங்க? அநேக ஜனங்கள் தினமும் அந்த கெட்ட காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை குறித்து அவங்க யோசிக்கிறாங்க, அழுகுறாங்க, சாகுறாங்க. அவங்க ஒரு நல்ல எதிர்காலத்தை போகலை, அவங்களோட நல்ல வாழ்க்கையை யோசிக்கல. ஏன்னா அவங்க முன்னமே கெட்டு போயிட்டாங்க, முன்னமே அவங்க தவறாக நடத்தப்பட்டுட்டாங்க, முன்னமே அவங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க. அதனால் அவங்க யாரையுமே இதுக்கப்புறம் நம்பக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. சமாரிய ஸ்திரீ இயேசுகிட்ட வந்தது போல் இயேசு சொன்னார், உங்களோட புருஷர்களை கொண்டு வாங்க. இல்லை, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா, ஆமாம் நீங்கள் உண்மைதான் சொன்ன, உனக்கு நாள் இருக்கிறது இப்பொழுது அப்படின்னு. என்ன தெரியுமா? அது அவிழ்க்க முடியாத ஒரு தனிப்பு, ஒரு வேலை ஒரு திருப்தியே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நியூஸ் நான் பார்த்தேன். நியூஸ் ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கிட்டலாம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. நீதி உங்களுடைய இருதயத்தை அமர பண்ணும். தேவனுடைய அன்புனால், அவருடைய ஏற்றுக்கொள்ளுதல்னால, தேவனுடைய சமாதானத்தினால நீங்கள் ஏங்கி கொண்டு தவிக்க மாட்டீங்க. எதற்காகவும் பாவம் உங்களுக்கு இழுப்பாக இருக்காது. எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு இழுப்பாக இருக்க மாட்டான். நீங்கள் தேவனுடைய அன்புனால் சேர்க்கப்பட்டிருப்பீங்க. தேவன் தான் உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததாக இருப்பார். அதனால அன்புக்கு பின்பாக ஓடுறத நிறுத்துங்க. ஏற்றுக்கொள்வதற்கு பின்பாக ஓடுறத நிறுத்துங்க. நீங்கள் ஒரு பெரிய காதலன், பரலோகத்தில் இருக்கிறவரோடு கூட நீங்கள் அவருடைய அன்பான நேசராக இருக்கிறீங்க. தூதன் காபிரியல் தூதன் மரியாளுக்கு தோன்றும் பொழுது மரியாள் பயந்தாங்க. உடனே தூதன் சொன்னார், நீ பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய், நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த குஷ்டரோகி வரும்பொழுது ஏசு சொல்லியிருக்கலாம், இல்லை குஷ்டரோகியே சுகமாகு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போது பிரசங்கியாளர்கள் அது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏசு அது மாதிரி சொல்லலை. ஏசு அவரோட கரத்தை நீட்டி தொட்டு அவருடைய அன்பினால் அவர் அமர பண்ணினார். நீதியின் உணர்வை எப்பொழுதுமே உங்களை அமர பண்ணும். எல்லா யுத்தங்களும் போகும். நான் சொல்கிறேன் அநேக நேரத்தில் எனக்கு அதே அனுபவங்கள் இருந்திருக்கிறது. பயம் வரும்பொழுது, தேவையில்லாத காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய காரியம் என்ன? தேவன் என் மத்தியில் இருக்கிறார், தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார்ன்றது தான். அல்லேலூயா. அவர் உங்களுடைய நேசர், உங்களோட தகப்பன், அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. என்னுடைய பிள்ளைமானவர்களே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், இயேசுவின் கீழ்ப்படிதனால் அன்பு உறவு வந்தது. பாருங்க, இதுதான் உங்களோட நீதி அறிந்து கொள்கிற வல்லமை. சூலமேத்தி நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த உறவு எனக்கு நான் போதிக்கணும்னு நினைக்கிற குறிப்பாக. ஆனால் எனக்கு திரும்பவும் வருகிறது என்னதுன்னா, நீதி உறவை, அந்த ஐக்கியத்தை மீட்டு எடுக்கும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு? அந்த உறவு கட்டானது. மனிதன் தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து அனுப்பப்பட்டுட்டான். அவன் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டான் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு. அதனால் ஏதோ ஒரு காரியத்தை சார்ந்து இருக்கணும். அந்த இரத்தங்கள், ஆடுகளுடைய இரத்தங்கள், கடாக்களுடைய இரத்தங்கள், புறாக்களுடைய இரத்தங்கள், அதனால் அவனுடைய சொந்த இதுவாக இழந்து போயிட்டான். அதை மீட்டெடுப்பதற்காக, அதை திரும்பவும் கொடுப்பதற்கு மனிதனுக்கு இயேசு வந்தார். ஆமென். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏசை 53. அது நம்ப முடியாத ஒரு காரியம். நம்மளோட ரிப்போர்ட்டை யார் நம்புவா? ஏன்னா ஒருவர் வந்தார், அவர் தான் உங்களோட இடத்தை மாற்றினார். அவர் தண்டிக்கப்பட்டார். நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். நீங்களும் நாங்களும் கொல்லப்பட வேண்டியதில் அவர் கொல்லப்பட்டார். நீங்களும் நானும் எங்கே அழியப்படணுமோ அந்த சிலுவையில் அவர் அழிக்கப்பட்டார். அவர் நம்மளுடைய இரட்சகராக மாற்றுவதற்காக, நம்மளுடைய மீட்பர் மட்டும் இரட்சகர் மட்டும் இல்லை. 1 கொரிந்தியர் 1:29 நீங்கள்
His love, it's here, he'll fight you with love. No? In Amplified Bible, if you read it, ஆம்ப்ளிஃபையர் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு அர்த்தம் இருக்கும். Your God is in your midst, a warrior who says, He will rejoice over you with joy. He will be quiet in His love, making no mention of your past sins. He will rejoice over you. he will fight you. அவர் உங்களை அமர பண்ணுவார். அவருடைய ஆண்மை No mention of your. Everybody say making. எல்லாரும் சொல்லுங்க, No mention. ஒன்றுமே ஆக்க மாட்டார். என்னுடைய பாவத்தை பற்றி அவர் நினைக்கவே மாட்டார். எப்போ உங்களுடைய இருதயத்துக்கு அமர்தல் வருகிறது, எப்போ இளைப்பாறுதல் உங்களுடைய இருதயத்தில் வருகிறது, எப்பொழுது சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் வருகிறது, உங்களோட பாவத்தை குறித்து இல்லாத போது தான். எபிரேயர் 10:1 நம்ம பார்க்குறோம், இந்த பலி பூரணமாக இல்லாததுனால The second word says வேதம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவத்தை நினைப்பூட்டுக்கிறவங்க இருக்கிறான்ட்டு. நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்வு அது கழுவப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினால, அது சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினால. 1 யோவான் 1:4 நம்ம அறிக்கையிடும் பொழுது, நம்மளோட பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது forgive அவர் நம்மளை மன்னிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். all our sins. எல்லா பாவத்தையும் கழுவ அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் என்ன நடந்துச்சு, அவருடைய ரத்தம் உங்களை கழுவினது, உங்களை சுத்திகரித்து, உங்களை கழுவி சுத்திகரிக்க மட்டும் இல்லை, உங்களை When we confess our sin, He's 9. Confess our sin. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். புரிந்து கொள்ளுங்க, பாவத்தை கழுவுறாரு அப்படின்னா உங்களுடைய அநீதி நீக்கப்படுது. அப்படின்னா என்ன ஆகுறீங்க, நீங்க நீதி உள்ளவர்களா ஆறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Oh, so how he quite you with his அவர் எப்படி உங்களை அவரோட அன்பினால் அமர பண்ணுகிறார்? உங்களோட பாவத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை, குறிப்பிடவே இல்லை. எபிரேயர் 8 கேட்கலையா? ஹலோ 8 because 8 finding fault with them, behold the days are coming, says the Lord, when I will make a new covenant with the house of Israel. How many of you remember? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு அந்த சீஷர்களோடு கூட பஸ்கா பண்டிகை வைக்கும்பொழுது என்ன இயேசு சொன்னார், என்ன செய்தார்? மேல் வீட்டு அறையில் என்ன செய்தார்? மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணார்? அப்பத்தை எடுத்து என்ன பண்ணார்? அவர் கொடுக்கும்பொழுது என்ன சொன்னார்? இந்த ரத்தம் புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அதுதான் இங்கே வசனம் சொல்கிறது. புதிய உடன்படிக்கையை உண்டாக்கும் பொழுது யார் உண்டாக்கினார்? கிறிஸ்து தான் புதிய உடன்படிக்கையை அவருடைய ரத்தத்தினால உண்டாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள், ஆமென். நீங்கள் புதிய உடன்படிக்கையின் வீரர்கள், ஆமென். உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கை இருந்துச்சு. பழைய உடன்படிக்கை 10 கட்டளை சார்ந்து இருந்துச்சு. எல்லா இதுலேயும் இருந்துச்சு. பழைய 10 கட்டளைகள் மனிதர்களுடைய கீழ்ப்படியாமையினால இருந்துச்சு. மனிதர்கள் கீழ்ப்படினோன்ட்டு. உபாகமம் 6:25. உபாகமம் 6:25. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறேன். யாருக்கு? மனுஷனுக்கு, எல்லா விழுந்து போன மனுஷனுக்கும். ஒன்று தான் நீதியாக எழுதப்பட்டது. என்னது அது? எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா கட்டளைகளையும் வைத்து கொள்வதற்காக. இந்த பழைய உடன்படிக்கை கட்டளையை சார்ந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய எல்லா கட்டளைகளும் என்ன 10 கட்டளைகள் என்ன சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு 10 கட்டளைகள் தெரியும்? நான் லுத்திரனாக வாலிபனாக இருக்கும்பொழுது நான் 2 நாள் வாரத்து கிளாஸ்க்கு போவேன். அதை ஞாபகம் பண்ணுறதுக்கு.
10 கட்டளைகள் மனப்பாடம் பண்ணுறது, க்ரீடு, நம்மளோட கிறிஸ்தவ க்ரீடு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணும்போது அவங்க ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க. முதல் நாளில் திருவிருந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதான் முதல் லாஸ்ட்டு முறை அங்கே நான் எடுத்தது. அப்படியே வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. விக்கிரகங்களை ஆராதிப்பாயாக, விக்கிரகங்களை ஆராதனை செய்யாதிருப்பாயாக, உங்களோட மற்றவர்களை இச்சையாதிருப்பார்களாக. செய்யாதே. எல்லாரும் சொல்லுங்கள், செய்யாதே. உங்களுக்கு எல்லாருக்குமே டோனட் தெரியும், ஆனால் உங்களுக்கு வந்து செய்யாதேன்னு சொல்கிறது பிடிக்காது. பழைய ஏற்பாடில் எல்லாமே செய்யாதேன்னு இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? எடுங்க. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை செய்யாதேன்னு சார்ந்து இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் யாக்கோபு 1:2 பார்க்குறோம், 2:10 பார்க்குறோம். நீங்கள் அந்த ஒரு கட்டளையில் இழந்து போனால் கூட எல்லா கட்டளையிலும் இழந்து போயிடுறீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, 6வது செமஸ்டர் 6 பேப்பர், நீங்கள் பாஸ் ஆகிடுறீங்க. 5 பேரில் 6th செமஸ்டர் எழுதுறீங்க, 5 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டு ஒரே ஒன்று மட்டும் ஃபெயில் ஆகிடுறீங்க. அப்போனா ரிசல்ட் எப்படி வரும்? ஃபெயில் தான் வரும். அதே போல் தான் பழைய ஏற்பாடில் அவங்கக்குள்ளே இருக்கிற தவறை கண்டுபிடிச்சி பழைய ஏற்பாடில் மனிதனை பூரணமாக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராக வைக்கல. ஏன்னா அப்போ கூட பாவம் வந்து அவனுக்குள்ளாக இருந்துச்சு. அதனால தேவன் புதிய உடன்படிக்கையை உண்டாக்குனார். எல்லாம் சொல்லுவாங்க, புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு, புதிய வாழ்க்கை, புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக, எல்லாமே புதுசு. அல்லேலூயா, ஆமென். அதனால நான் புதிய உடன்படிக்கை இஸ்ரவேலின் மத்தியில் உண்டாக்குகிறேன், யூதாவின் மத்தியில் உண்டாக்குகிறேன். நான் அவங்களோட முற்பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படியாக அல்ல, எகிப்திலிருந்து நடத்தினால. ஏன்னா அவங்க உடன்படிக்கையில் வரமாட்டாங்க. இதுதான் உடன்படிக்கை. நான் இஸ்ரவேலை கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் அவருக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னோட ஜனமாயிருப்பார்கள். பழைய ஏற்பாடில் தேவன் வந்து அவரோட ஜனங்களை வந்து கல்லில் எழுதிட்டாரு. தேவன் மலையில் வந்து மோசேவை அழைத்தார். இப்போ நேரம் இல்லை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. 40 நாள் வந்து அவர் மலைக்கு போனார். கடைசியாக அவர் பெரிய ஒரு கல்லுனால் வந்தார். தேவன் கொடுத்தப்பட்டு செய்யாதே அப்படின்னு ஒரு கட்டளை வந்தது. யோவான் 1வது அதிகாரத்தில் போட்டது நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலியமாக வந்துச்சு. ஆனால் கிறிஸ்து எழுதப்பட்ட வார்த்தை மனையிலிருந்து வந்துச்சு. ஆனால் ஒரு நபர் பரலோகத்திலேருந்து நம்மளுக்கு வந்தார். வார்த்தை மனிதனை வந்து தேவனோடு கூட ஒப்பிட முடியாது. ஆனால் ஒரு நபர் வந்தார். வந்து அவர் உன்னே என்னையோ வித்தியாசமான மனுஷனாக மாற்றி அவர் தேவனோடு கூட இணைக்க வைத்துட்டார். சரி, 11வது வசனம். Unrighteousness and their sins, their lawless deeds, I will remember no more. Shout aloud everybody. I will எல்லாரும் சொல்லுங்க, இனி நினையாதிருப்பேன். Their unrighteousness and their lawlessness and sins, I will remember. அந்த வசனத்தை எடுத்து படிங்க. வசனத்தை படி. I will remember. எபிரேயர் 7 எடுத்து படிங்க. ஹல்லேலூயா. Everybody say righteousness. எல்லாம் சொல்லுங்க, நீதி. Tells me அது there is no more sin. இனி பாவம் இல்லை என்பதை சொல்கிறது. இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, Slave for the sin. பாவத்திற்கு அடிமை இல்லை, 100% விடுதலை, 100% விடுதலை. ஏசாயா 54 14 to 17 வரைக்கும். But
Isaiah prophesied. ஏசியா தீர்க்க தரிசனம் சொன்னார் 14வது அதிகாரத்தில் 54 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். Is it right? அது சரியா? அது சரியா? You shall be established. நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பீங்களா? You shall be established. நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பீங்களா? Or you are already established. இல்லை முன்னுமே நீங்கள் ஸ்திரப்பட்டு இருக்கிறீங்களா? Is talking ஏசாயா எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். ஏன்னா ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும்பொழுது உபாகமம் 6:25 தான் வந்து வல்லமையில் இருந்துச்சு. என்னது அது? நீங்கள் கட்டளையை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நீதி இல்லாமல் ஆயிடுவீங்கன்ட்டு. ஆனால் பிரச்சனையில் யாருமே நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது, பின்பற்ற முடியாது எல்லா தேவனோட கட்டளையும். அதனால எல்லாருமே தகுதி இல்லாமல் ஆயிடுவாங்க. அதனால தான் தேவன் ரொம்ப நேசமுள்ள தேவன். தேவன் போ நீ பண்ணிட்டல போ அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்மளோட ஜனங்களோட அப்பா அம்மா அது மாதிரி செய்வாங்க, அண்ணா தேவன் அது மாதிரி செய்ய மாட்டார். தேவன் கீழே வந்தார். திரும்பவும் மோசே arrangement. அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். நான் உங்களுக்கு முன்னாமே சொன்னால இந்த 4வது அதிகாரம் நீங்கள் அப்புறமா படிங்க. எல்லா பலியும் இட்டார். எதுக்கு எல்லாம் பலினா? ஏன்னா அவங்களால தேவனோட கட்டளையை நிறைவேற்றி முடிக்க முடியல, தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி முடிக்க முடியல. இது வந்து சகேயு இயேசுவை பார்க்கணுன்னு போகிறார். இயேசு பார்க்கணுன்னு நினச்சாரு சகேயு, நான் இயேசுவை பார்க்கணும். பிரச்சனை என்னன்னா அவர் ஓடுறாரு, குதிக்கிறாரு. கடைசியாக அவர் முடிவில் வந்துட்டார். என்னால் இயேசுவை பார்க்க முடியாதுன்னு வந்துட்டார். இல்லை, அவர் அவ்வளோ முடியல. அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? இயேசுவை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு இயேசுவோட பரிசுத்தம், இயேசுவோட பொறுமை, இயேசுவோட சுகம், இயேசுவோட நீதி. ஆனால் பிரச்சனை என்ன? நம்ம சகேரியை போல இருக்கிறோம், நம்ம குதிக்கிறோம், நம்ம அப்படியே குள்ளமாக இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்கிறது? சகேயு பார்த்தார், அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மரத்துக்காக நன்றி சொல்லுங்க. அந்த மரம் தான் சிலுவையில் இருக்குது. அதுதான் சகரியாவை எடுத்தது. இப்போ சகரி என்ன பண்ணார்? போய் அந்த மரத்தின் மேலே ஏறிட்டு இப்போ தேவனை பார்க்கறதுக்கு நிலை இருக்கிறது. இவர் அப்படி பார்த்துருக்கலாம் இயேசுவம், முன்னாடி இப்படி பார்த்தார். ஆனால் இப்போ தேவனோட நீதி ஆயிடுச்சு. இப்போ இயேசுவ முகமுகமாக அவர் பார்க்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா இதை? எப்படி நீங்கள் எந்த அளவுக்கும் பெண்டா குனிந்திருந்தீங்க? ஐயோ நான் ஏன், ஐயோ நான் படிக்கல, நான் நல்லாவே இல்லை. அந்த பொண்ணு அழகாக பேசுது, அழகாக இங்கிலீஷ் நல்லா பேசுது. ஹலோ, நம்ம எல்லாருமே சகேரியுண்ணா. நானும் சகேரி பார்ட்டி ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்பாக, 30 வருஷத்துக்கு முன்பாக அப்படி இருந்தேன். பராக்கா வருவதுக்கு முன்பாக 27-28 வயசுக்கு முன்பாக நான் சகேயு மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போது நான் வளர்ந்துட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து போஜனம் சாப்பிட்ருக்கேன். புதிய சிருஷ்டி, புதிய உடன்படிக்கை. நீங்கள் யார் கிறிஸ்துவுக்குள்ளாக? நீங்கள் ஆவியின் மனிதன், நீங்கள் தேவன் போல இருக்கிற நபர். அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஒரு கதை இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அப்படியே குனிஞ்சு இருந்தவர், அவரால் இவ்வளோ அப்படி தான் பார்க்க முடியும், இவ்வளோ இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, நான் ஒரு வேலை ஹைட்டாக இருந்தால் நேராக இருந்தால் நான் எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு. நம்மளோட வாழ்க்கையில் வாழ்ந்து குனிந்தே சாக போகிறோம். அப்படி அவர் நினச்சிருப்பேன், நான் இப்படி தான் வாழ்ந்து சாக போகிறேன். ஆனால் நம்ம கற்பனையாவது பண்ணி பார்க்கலாமே, எப்படி நான் நேராக நின்று பார்த்தா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைய ஆரம்பித்தார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட சொன்னார், அப்பா நான் உனக்கு காசு தரேன், எனக்கு ஒரே ஒரு விருப்பம், எல்லா நேரத்துலையும் நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னால் மேலே கூட என்னால் நேரம் நிற்க முடியல, ஆனால் ஒரே ஒரு தயவு எனக்கு சரி. அவர் சொன்னார் சரின்ட்டு, நீ என்னை என்னோட படத்தை வந்து நான் அப்படியே நேராக நிற்கிற மாதிரின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு? அவர் காசு கொடுத்தாரு, அவர் வரைஞ்சார், நல்லா வரைஞ்சிட்டாங்க, அவங்க வீட்டில் வந்து வச்சுட்டாங்க. ஒரு கதை, இது ஒரு நிஜமான ஒரு கதை. நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிற சகையை போல். இதெல்லாம் கதை கேட்குறவங்க நீங்கள் எல்லாருமே. என்ன நடந்துச்சு? அவர் போய் அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து இப்படி பார்த்துட்டே இருப்பார். அவர் வருவார், இப்படி பார்ப்பார், தினமும் வந்து அதை பார்த்துட்டு இருப்பார், இப்படி வந்து பார்ப்பார் அந்த படத்தை. நாட்கள் போனது, மாதங்கள் போனது,
கொஞ்சமாக அவர் கொஞ்சம் மெதுவாக அவர் உணர்ந்தார். அவர் குனிந்திருந்த அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே நேரானது. வேதம் சொல்கிறது, நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. 61 ஏசாயால நீங்கள் நீதியின் மரங்களாக நாட்டப்பட்டிருக்கிறீங்க. கனி இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல, நீங்கள் மரங்கள், நீங்கள் நம்புங்க. ஆப்பிள் விதை இல்லை மாம்பழம் விதை நீங்கள் விதைக்கிறீங்க. அடுத்த மாதமே மாம்பழம் வரல, மாங்காய் வரல, நீங்கள் காத்துருங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று உள்ளேருந்து வர்றதா நீங்கள் பார்ப்பீங்க. உடனே கிறிஸ்து நீதியா நானா, புதிய சிருஷ்டி அண்ணானா, நீங்கள் தான். இப்போ ஒரு வேளை அதில் கனி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க. என்ன அந்த விதை? மாங்காய் விதை. ஆமென். ஆப்பிள் விதை, நீதியின் விதை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் கிறிஸ்து என்னுடைய நீதியானார் தேவனால். இங்கே நம்மளுடைய நீதி, நம்மளுடைய சுத்திகரிப்பு, நம்மளுடைய மீட்பாக இருக்கிறார். 23 போங்க. எல்லாரும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? என்ன நடக்குது? இப்போது நீங்கள் கவனிக்கிறீங்க. இப்பொழுது நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் இப்போது விதைக்கிறோம். எல்லோரும் சொல்லுங்கள், விதைக்கிற நேரம் இது. விதை வளர்கிற ஒரு நேரம் இருக்கிறது. நீங்கள் திரும்பவும் தண்ணியை ஊற்ற நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் அலெக்சனை கூட உங்களுக்கு போதிச்சிருப்பார்ல, மனதை புதுப்பிக்குதல் அண்ணா சொன்னார்ல. கண்டிப்பாக அவர் சொல்லுவார். 3:18. இயேசு சாயலாக. யார் இதை அறிந்து கொள்றீங்களோ எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடக்குது? இப்போ கண்ணாடியில் நம்ம என்ன பார்க்குறோம்? கடையில் அந்த குனிஞ்ச நபர் என்ன பார்த்தா? அவனுடைய சாயலை அந்த படத்தில் பார்த்தான். எல்லாரும் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் உங்களை பார் அப்படின்ற புத்தகத்தை எத்தனை பேர் அந்த புத்தகத்தை பார்த்துருக்குறீங்க? ஒரு கண்ணாடி முன்பாக பூனை நிற்கும். ஆனால் அது பார்க்கும்போது அந்த உள்ளே சிங்கம் இருக்கும். நீங்கள் ஒருவேளை பூனையாக உங்களோட சிந்தையில் இருப்பீங்க. ஆனால் உங்களோட உள்ளார்ந்த மனிதன் சிங்கம். உங்களோட உள்ளார்ந்த மனிதன் அண்ணா பயமாக இருக்கிறதுனா நான் வெளியில் உங்களோட வெளிப்புற மனிதன் சொல்லலாம். ஆனால் உள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட யூத ராஜ சிங்கம் உள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த கண்ணாடி அதை காண்பிக்கிறது. இதுதான் கண்ணாடி. எல்லாம் சொல்லுங்கள், இதுதான் கண்ணாடி. உங்களுக்கு கண்ணாடி இருக்குது. ஒவ்வொரு பெண்களுக்கும் பேக்கெட் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் எல்லாத்துலேயும் கண்ணாடி வச்சுருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை நீங்கள் வெளிப்புற மனிதனை பார்க்கறது உங்களுக்கு கண்ணாடி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கண்ணாடி அதுதான் உங்களோட உள்ளார்ந்த முகத்தை காண்பிக்கும், உங்களோட உள்ளார்ந்த மனிதனை காண்பிக்கும். அது எம்ஆர்ஐ ஸ்கேனை காட்டிலும் அதிகமானது. இது சிடி ஸ்கேனோட பெருசு, மற்ற எல்லா ஸ்கேனை காட்டிலும் பெரியது. உங்களுடைய இந்த ஸ்கேன் சென்டர் உங்களுடைய சரீரத்தில் என்ன கெட்டு போயிருக்கு தான் காட்டும். ஆனால் இந்த ஸ்கேன் சென்டர் உங்களுடைய சரீரத்துக்கு என்ன பரிகாரம் இருக்குதுன்னு காண்பிக்கும். புதிய உடன்படிக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாடு ஸ்கேனிங் சென்டர், அது உங்களுக்கு ஸ்கேன் காட்டும். ஆனால் உங்களுக்கு புதிய உடன்படிக்கை உங்களுக்கு மருந்தே கொடுக்கும், பரிகாரத்தை கொடுக்கும். இப்போ ஏசாயா 54 வாங்க. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் நீ ஸ்திரப்படவில்லை என்னால. எல்லாம் ரோமர் 3:20-21 3:21 ரோமர் 3:21 இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம வளர்ந்தோம், எப்படி நம்ம போதிக்கப்பட்டோம்னா கூட
எப்படி நீ தேவனை வந்து பிரியப்படுத்தணும்னா, நீ தேவன் உங்களை நேசிக்கணும்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, நீ உங்களோட வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தினமும் நீ 40 நாள் நீ தொடர்ச்சியாக 40 நாள் உபவாசிக்கணும். அது தவறு கிடையாது. ஜெபம்ன்றது பாரம்பரிய ஒரு டியூட்டி கிடையாது. இது சாலமோனுக்கும் சூலமேத்தியும் பேசுகிற ஒரு உறவு. அதுதான் ஜெபம். ஆமென். ஜெபம்ன்றது இன்னைக்கு அலாரம் 7 மணி அல்லோ நான் ஜெபிக்கணும். இது வந்து உங்களோட மாமியாருக்கு சாப்பாடு செய்கிறது போல கிடையாது. ஜெபம்ன்றது நீங்கள் உங்களோட மாமியாருக்கு சாப்பாடு செய்யலைன்னா உங்களுடைய கணவர் வந்து அப்செட் ஆகிட்டார். ஆனால் அவர் வந்து உங்களோட பரலோக கணவர் உங்களை பற்றி கவலைப்படவே மாட்டார். அதை சாப்பாடு செய்யலைன்னா கவலைப்பட மாட்டார். அதனால தான் உங்களோட பரலோக கணவரோடு கூட மகிழ்ந்து களி கூறுங்க. அதனால் உங்களுக்கு ஜெபம்ன்றது பாரம்பரியமாக இருக்கக்கூடாது, வேலையாக இருக்கக்கூடாது. தேவன் உங்களுடைய காரத்தினால நீதின்றது 2 இருக்கிறது. ஒன்று தேவனுடைய நீதி, என்னோட விசுவாசத்தினால. இன்னொன்று என்னென்னா வேலையினால் நீதி. விசுவாசத்தினால வருகிற நீதி, இன்னொன்று வேலையினால் வருகிற நீதி. நான் சொல்கிற தேவனுடைய நீதி, அப்புறம் உங்களை குறித்தான உங்களுடைய நீதி. லூக்கா 19 அதிகாரத்தில் லூக்கா 19 லூக்கா 18 நீங்கள் அப்புறமா போய் படித்து பாருங்கள். இங்கே வந்து வரி வசூல் இருப்பாரும் பரிசெயர் 2 பேர். நாங்கள் பரிசெயர் ஒரு பாரம்பரிய ஒரு நபர். 2 பேரும் வந்து ஆலயத்துக்கு போகிறாங்க ஜெபிப்பதற்காக. பரிசெயர் இன்னொருத்தர் வந்து வரி வசூல் இருப்பவர். பரிசெயர் 2 பேருமே ஜெபிச்சாங்க. பரிசெயருடைய ஜெபம், தேவனே நான் மற்றவர்களைப் போல இல்லை, எல்லாம் அவரை வந்து மற்ற ஒரு மனிதனோடு கூட நிலையை ஒப்பிட்டு பார்க்குறார். நீதின்றது வந்து மனிதனோட நிலையை சார்ந்தது கிடையாது, அது தேவனோட நிலையில் இருப்பாது. அவருடைய நிலையை வந்து மற்ற ஒரு நபரோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறாரு, அது இல்லை. நான் உங்களுக்கு நேரத்தை கொடுப்பேன் எல்லா இதுக்கும். அந்த வரி வசூல் இருப்பவர் என்ன சொல்கிறார்? அவர் நான் உபவாசிக்கிறேன், நான் நேரத்தை கொடுப்பேன், உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன், நான் எப்படி பண்ணுவேன். அவர் மூத்த குமாரனை பற்றி சொல்கிறார். மூத்த குமாரன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்தார், பாவத்துலேருந்து வெளியில் வர. இளைய குமாரன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மூத்த குமாரனுடைய வரி எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் இத்தனை நாளாக நான் உனக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நீ என்னோடய தேவையை குறித்து கவலைப்படவே இல்லை. நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன், நான் போராட்டு கொண்டு இருந்தேன், நான் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தேன், எனக்கு இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். எல்லாரும் நன்றி இல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, எல்லாருமே விசுவாசம் இல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க. இதுதான் சுய நீதி. அது உங்களை களைப்பாக்கிடும். மார்த்தாள் நான் மட்டும் தான் வேலை செய்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், எல்லா நேரத்துலையும் அவங்க ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்க பிரசங்கிக்கிறாங்களா? சுய நீதி. உங்கள் இயேசுவின் பாதத்தில் இருந்த மரியாள் ஒரே ஒரு காரியத்தை தான் செஞ்சார். இயேசுவே நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துட்டா. மத்தேயு 6:31 முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மார்த்தாள் சுயநீதியில் இருந்தா. நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் பார்த்தியா, என்னோடய ஜெபத்தில் தேவன் கண்டிப்பாக இதை கொடுக்கணும், என்னோடய ஜெபத்தினால தேவன் இதை செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட ஜெபம் எதுவுமே செய்யாது.
உங்களோட விசுவாசம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை சார்ந்தில்லை. உங்களோட விசுவாசம் கிறிஸ்து என்ன செய்கிறாரோ, கிறிஸ்து 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 என்ன செய்தாரோ, கிறிஸ்து என்ன செய்தார் அதுதான் இருக்குது, அது சார்ந்து தான் இருக்கிறது. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Amen. ஆமென், Hallelujah. அல்லேலூயா. So righteousness, God's righteousness. ஆனால் தேவனுடைய நீதி அது இலவசம். உங்களுக்கு நீதினா என்ன தெரியுமா? அது தற்காலிகமானது கிடையாது. தேவனிடத்துலேருந்து வருகிற நீதி அது வந்து ரோமர் 7வது அதிகாரம், நீங்கள் 7 கூட எடுத்து, ரோமர் 7வது அதிகாரத்தில் 4:4 Abraham was justified by works. He has something to boast about, but not before God. What does the scripture says? For now to him works. Now to him who works, the wages are not counted as grace. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாம் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. His faith is accounted for his righteousness. Your faith in Christ. உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம், கிறிஸ்து செய்து முடித்த உங்களோட விசுவாசம், இயேசுவின் தியாகத்தில் உங்களோட விசுவாசம், இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையில் உங்களோட விசுவாசம். 4:24 ரோமர். It shall be imputed to us. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். Who was delivered. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். So I believe. அதனால விசுவாசிக்கும் பொழுதே அவர் என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டார், அவருடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார், ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டார். கலாத்தியர் 3:3. Who is hanged on the cross under a tree and cursed. He became cursed for me. So that we are அவர் எனக்கு சாபமானார், அதனால நாம விடுதலை ஆக்கணும்ட்டு அதை விசுவாசிங்க. என்ன become. என்னுடைய விசுவாசம் என்னுடைய நீதி. ஆமென். You are established in the righteousness. எப்படி நீங்கள் தேவனுடைய நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பீங்க? நீங்கள் தேவன் செய்து முடித்த வேலைக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் விசுவாச நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பீங்க. 5:21. Who knew no sin. So that அதனால நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்படி தான் வந்து நம்ம it's not நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். இது நம்மளுடைய முயற்சினால் அல்ல. அதுதான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 3:21. therefore by the deeds of the law, no flesh will be justified in his sight. For by the law is the knowledge of sin. But now the righteousness of God. நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதுனால நீதிமானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. Even the righteousness of God through faith in Christ. விசுவாசம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற விசுவாசம். 3:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அதில் வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. யார் அவங்களோட முயற்சியில் சார்ந்து இருக்கிறாங்களோ, தேவனோட கட்டளை பின்பற்றி இருக்கிறாங்களோ அவங்க தோல்வி ஆயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, Even the righteousness of God through faith. விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசி, நான் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் முடித்த வேலையை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவோட மரித்ததும் உயிர்த்தெழுதலையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். என்ன ஆசீர்வாதம், அதுதான் நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா 54:14-17. என்ன ஆசீர்வாதம். நீங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீங்க. கொடுமைக்கு தூரமாவாய். எல்லாரும் படிங்க, எல்லாரும் சொல்லுங்க. Not on my own. நான் என்னோட சொந்த முயற்சியில் இல்லை, கிறிஸ்து என்னுடைய நீதியாக இருக்கிறார். When Christ have become my righteousness. கிறிஸ்து என்னுடைய நீதியாக இருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம். நான் Far away from the oppression. கொடுமைக்கு தூரமாவேன். கொடுமை, ஒடுக்குதல், நெருக்குதல் எதுவுமே இதுக்கப்புறம் கிடையாது. So far, இதுவரைக்கும் கொடுமை, ஒடுக்கம், நெருக்கம் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் தொல்லை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதி, I'm far away. நான் கொடுமைக்கு தூரமாவேன். எல்லாம் அடுத்த வசனம் பாய். The next word, same scripture. Yeah. For you shall பயமில்லாதிருப்பாய்.
பயம் இல்லாதிருப்பாய். என்னப்பா இது? நீங்க கருப்பா பூசிக்கு பயப்படுறதுனால நீங்க பயப்படாம இல்லை, பயப்படாதீங்க, அதுக்கு பயப்படாதீங்க. Everybody say, I need not to be afraid. நான் பயப்பட தேவையில்லை. அப்படி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8:15 சொல்கிறது, Receive the spirit of bondage again to fear. நீங்க பயமுள்ள ஆவியா அல்ல, Spirit of death. You receive the spirit of bondage. நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியா அல்ல, நீங்க By the evil spirit to நீங்க worship the idols. அசுத்தாவிகள்னால வழிநடத்தப்படுறீங்களே, விக்கிரகாரத்தை ஆராதிக்கிறதுக்கு தவறான காரியத்தை செய்வது பிசாசனால வழிநடத்தப்படுறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, நீங்கள் குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் பிள்ளைகளுடைய ஆவியை பெற்று கொண்டிருக்கிறீங்க. கலாத்தியர் 4:6 சொல்கிறது, ஏன்னா The spirit of his son inside. நாம் அவருடைய குமாரன் நம்மளுக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னோட வாழ்க்கை எது நான் மாற்றினது? அது நான் பார்க்கிறேன் என்னோட ஆவி. You are the spirit. நீங்க ஆவியில் இருக்கிறீங்க, நீங்க ஆவியை பரலோகத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்பொழுது அந்நிய பாஷை மட்டும் வரல, தீர்க்க தரிசனம் மட்டும் வரல, தரிசனம் மட்டும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஏசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ளாக வந்துட்டார். மரியாள் மேலே மரியாள் சொன்னார், எப்படி இது ஆகும் புருஷனை அறியானே அப்படின்னு சொன்னார். உடனே கேப்ரியல் என்ன சொன்னார்? உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். அப்போ என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேலே வரும்பொழுது மரியாளுக்குள்ளே யார் வந்தா? மரியாளுக்குள்ள ஏசு வந்தார். யார் வந்தா? ஏசு. அதே போல தான் குமாரனுடைய ஆவி வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தம் வந்துச்சு, தைரியத்தின் குமாரன் வந்தார், கிறிஸ்துவின் சிந்தை வந்துச்சு, கிறிஸ்துவின் வல்லமை வந்துடுச்சு. இது இன்ஸ்டால்மெண்ட்டில் வராது, எல்லாமே ஒன்றாக தான் வரும். ஹோல்சேலில் நம்ம வாங்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களிடத்துல அவர் ஹோல்சேல் பர்ச்சேஸ் வாங்கிட்டார், பரலோகத்துலேருந்து எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் ஸ்டோர் ஹவுஸாக இருக்கிறீங்க. முதலாவது தேவன் எனக்கு அந்நிய பாஷை தான் கொடுத்தாரு. அப்புறம் 2வது வருஷத்தில் நான் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சுகமளிக்கிற வல்லமை பெற்றுக்கொ இல்லை, எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. எல்லாருக்கும் பசிக்குதா? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய ராஜ்யத்தை எடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வரம், விசுவாசம், வல்லமை, சுகம், அற்புதம், விடுதலை, மகிழ்ச்சி, எல்லாமே, வீடு, காரு, கணவர், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், லேண்டு, சொத்து, எல்லாமே. அல்லேலூயா. சரி, திரும்பி வாங்க. ஒரு நீதி வாழ்க்கை வாழது ஒரு வல்லமையான காரியம் என்ன தெரியுமா? ஒரு காரியம், நீதிமான்கள் சிங்கத்தை போல் இருப்பார்கள். அவங்க கெட்ட செய்தியை கேட்டு துர்ச்செய்திக்கு பயப்படாது இருப்பாங்க. ஏன்னா நம்ம போதிக்கப்பட்டுட்டோம், அதனால தான் குறைவு. அவர் அந்த படத்தை பார்த்தார், அந்த குனிந்த மனிதன். நீங்கள் இதுக்கப்புறம் குனிந்தவர்கள் அல்ல, நீ உள்ள வளர்ந்துட்டீங்க. கண்ணாடி முன்பாக கண்ணாடியை பார்க்கும் பொழுது கிறிஸ்து, நான் தேவனுடைய நீதி, நானுடைய நீதி. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், நான் பயப்பட வேண்டியதில்லை. தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது, நீங்கள் சாம்பாரை உருவாக்கும் பொழுது, இல்லை சாப்பாடு செய்யும் பொழுது சில பொருள்களை அதுக்குள்ளே போடுவீங்களா, அதுபோல தான் தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது அந்த பயம்ன்றது வரலை. பயத்தை தேவன் போடலை, ஆனால் அதுக்கப்புறம் பிசாசு அதை கொடுத்துட்டான்.
ஆதாம் எப்போ ஒரு பயந்தான் ஆதாம் சாப்பிட்ட பிறகு தான் எல்லாம் வந்துச்சு. பயம் வந்து நம்மளோட வேலையே நம்மளோட பொருளே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய டிஎன்ஏல அதில் பயமே இல்லை. நான் தேவனுடைய நீதியாய் மாறினது பிறகு நான் பயப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கொடுமைக்கு தூரமாவேன். அது உங்களுக்கு கிட்ட வர முடியாது. நாங்கள் சிலுகுரியில் ஜூன் ஜூலையில் 30 நாளில் சிலுகுரியில் ஒரு மாதம் பாடசாலை இருந்துச்சு. பஸ்தான் பாடசாலை வல்லமையான பாடசாலை. 100 பேர் நேபாளிலேருந்து வந்தாங்க, நிறைய நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சிலுகுரியில் ஒரே ஒரு காரியம் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். சிலுகுரியில் ஒன்று சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். என்னன்னா சிக்கன் மட்டும்தான். ஒரு பையன் சொன்னால் என்னென்னா சிக்கிமில் வந்து அங்கே நோய் வருது அப்படின்ட்டு நான் விடலை, ஏதாவது நியூஸ் ஏதாவது மீடியாவில் இருக்குதான்ட்டு. ஒரு சகோதரர் வந்து பேர்ட் ஃப்ளூவில் வந்து சிக்கிமில் இருக்கிறது, அதனால் இங்கே வாங்காதீங்க, சிலுகுரி சிக்கனை வாங்காதீங்கன்னு சொன்னது நியூஸ் வருது. ஒரு கெட்ட செய்தி. நான் அதை மேற்கொண்டுட்டேன். நான் சொன்னேன், தேவனுடைய நீதி, எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு அறிக்கையிட்டேன். அது உங்களுக்கு கிட்ட வராது. எப்படி அந்த நியூஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது வரும்போது நம்மளுடைய உணர்ச்சி மாறிடுது, நம்மளுடைய சரீரம் மாறிடுது. அது தேவையில்லை, இனிமேல் அது மாதிரி தேவையில்லை. எதிர்த்து நில்லுங்கள். என் வலது பக்கத்தில் 1000 பேரும் என் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. வாது என்னுடைய குடாத்தை அணுகாது, பொல்லாப்பி என்னை அணுகாது. ரபா நீதியின் உணர்வு உங்களோட சிந்தையை மறுபப்படுத்தும். பிரியமானவர்களே, நம்ம நிஜமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த புதிய உடன்படிக்கையோட சத்தியத்தை அறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் தான் என்னோட முழு சிஸ்டமும் மாறினது. நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னா, அதெல்லாம் என்னோட கதை. அது இப்போ கிடையாது. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. அல்லேலூயா. கவனிங்க, பயம்ன்றது அடிமைத்தனத்தின் ஆவி. பழைய உடன்படிக்கையில் அவங்க தேவனுக்கு பயந்தாங்க, அது அடிமையில் இருந்தாங்க. அதனால் உபாகமத்தில் போட்டிருக்கிற, நீங்கள் தேவனுக்கு பயப்படுவாயாக உங்களோட முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கூட. இயேசு இப்போ மாற்றிட்டார். இப்போ தேவன் மாற்றிட்டாரு. உங்களோட முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறுவாயாக. பயம் அன்பினால் அமர பண்ணினது. நீதி அன்பின் உறவு என்னுடைய தேவனோடு கூட. பயம் அது அன்புனால எல்லா பயமும் புறக்கணிக்கப்படும். அதனால நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனோட அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் அதை நம்பலைன்னா புறக்கணிக்கப்படுவீங்க. ஒரு பெரிய தியாகத்தை சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் நடந்ததை மறந்துடுவீங்க. அதனால எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதி ஸ்திரப்பட்டிருக்கிறேன், நீதினால் ஸ்திரப்பட்டிருக்கிறேன், நான் பயமில்லாத ஒரு சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். சகரியா 3வது அதிகாரத்தில் சகரியா 3:3 15 நம்ம இதை படித்து இதோட முடிக்கலாம். சகரியா 3. சகரியா 3வது அதிகாரம் 3வது வசனம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக இருக்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, நீதி. உங்களுக்கு தெரியுமா, ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணும்பொழுது அடுத்த வசனம் என்ன தெரியுமா? நாம என்ன வார்த்தை அவங்க சொன்னாங்க?
பாவத்தை செஞ்ச உடனே நாம் நிர்வாணமாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. எப்பொழுதுமே பிசாசு உங்களுடைய தோல்வியை வெளிக்காட்டுவான், உங்களுடைய தவறான காரியங்களை வெளிக்காட்டுவான், உங்களோட அசுத்தமான பகுதியை வெளிக்காட்டி உங்களை அவமானப்படுத்தி உங்களை ஒன்றுமே பிரியமில்லாதவங்களாக மாற்றுவான். உங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மாற்றிடுவான். ஆனால் உங்களுடைய தேவன் எப்பொழுதுமே அவருடைய நீதினால் உங்களை மூடுவார். அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், தேவன் என்னை அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால என்னை மூடுகிறார். ஏசி 60வது அதிகாரத்தில் 61 சொல்லுகிறது. 61:10 படிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இங்கே யோசுவா ஆசாரியர் அவர் அசுத்தமான ட்ரெஸ்ஸில் இருக்கிறார். அங்கே ஒரு சத்துரு இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்கள், சத்துரு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு குற்றம் சொல்லுகிறவன், குற்றத்தின் சகோதரனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், தேவனோட ஜனங்களில் இரவும் பகலும் குற்றம் சொல்கிறான். அந்த வேதம் சொல்லுகிறது, நம்மளுக்கு மன்றாடுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நம்மளுக்காக வேண்டுதல் செல்கிறார், மன்றாடுகிறார். இயேசு பரிசுத்த ஆவியானவர் அட்வொகேட்டராக இருக்கிறார், நம்மளுக்கு உதவி செய்கிறார். நம்மளுக்கு ஒரு பெரிய லாபியே இருக்கிறது, பரலோக லாபி. நரகம் நம்மளை குறித்து ரொம்ப தவறான காரியத்தை யூடியூப் வீடியோ உனக்கு விரோதமாக பண்ணுறாங்களா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பரலோகம் உங்களுக்கு வீடியோக்கள் சப்போர்ட் பண்ணுறது, உதவி செய்கிறது. சத்ரு கூட இருக்கிறான், அசுத்தமான வஸ்திரத்தினால உங்களை பண்ணுறான். ஆனால் இங்கே ரொம்ப ஆர்வமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆர்வமானது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இது ஒரு படம். பரலோகம் உங்களுடைய புதிய உடன்படிக்கையின் திறனை பார்க்கிறது. அழுகின் வஸ்திரத்தினால களைந்து போட்டுட்டார். தூதன் சொல்கிறார், நான் அழுகு வஸ்திரங்களை களைந்து போடுறேன், என்னோட நீதியின் உணர்வை நான் கொடுக்குறேன். நீதியின் உணர்வு உங்களுடைய சிறந்த வஸ்திரம். அது நீங்கள் தேவனுடைய நீதியின் வஸ்திரங்களை பார்க்குறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அந்த வாலிப அந்த இளையகுமாரன் வரும்பொழுது அவர் அசுத்தமான தகப்பன் என்ன சொன்னார், சிறந்த வஸ்திரத்தை கொண்டு வான்னு சொன்னார். ஐஸ்வர்யமான ஒரு வஸ்திரம். உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். 29வது அதிகாரத்தில் ஆதி ஆகமம் எசேக்கியா நான் இதை பற்றி சொல்லுவார். ரொம்ப பழைய ஏற்பாடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு 27வது அதிகாரத்தில். ஈசாக்கு முதிர் வயதனானதினாலே அவன் கண்கள் இருள் அடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிரவனானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பாரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. கவனிங்க, இந்த பழைய உடன்படிக்கை என்னது? உங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் எடுத்து, உங்களுடைய அம்புகளை எடுத்து, உங்களுடைய வில்லை எடுத்து நீங்கள் போங்க, எனக்கு வனத்துக்கு போய் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாடில் மனிதனை தேவனோட எதிர்பார்ப்பை மனிதன் நிறைவேற்றி முடிப்பதற்கு எதிர்பார்க்கிறது. நான் இங்கே ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க. அவருடைய மூத்த குமாரனை கூப்பிடுறாரு, வேட்டக்கறி. வேட்டக்கறியை எனக்காக எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பிரியமாக இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து எல்லாம் பழைய ஏற்பாடு கட்டளை எல்லாம் தெரியுமா, தேவனை பிரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதனால்
எல்லாம் யாருமே தேவனை பிரியப்படுத்தலை. ஆனால் இயேசு அதனால சொன்னார், நான் எப்பொழுதுமே அவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை நான் செய்கிறதுனால தான் ஏன் அவர் தனியாக விடவில்லை அப்படின்னு. அதனால் உங்களோட நீதின்றது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை சார்ந்தது கிடையாது. உங்களுடைய நீதின்றது கிறிஸ்து என்ன செய்தார் முன்னமே அவரை பிரியப்படுத்துவதற்கு, அதுதான். தேவனே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனால் உங்களுடைய சித்தம் இல்லை அப்படின்னா உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுனார். அவங்களுடைய தகப்பனை அவருடைய பிதாவை அவர் வந்து பிதாவை பிரியப்படுத்தினார், சித்தத்தை கேட்டார். அதனால் உங்களோட எல்லா அசுத்தமான காரியங்களும் நியாயப்பிரமாணங்களும் அது கழுவப்பட்டது தேவனுடைய குமாரனை பிரியப்படுத்துறதுனால சிலுவையில். எங்கன்னா வாங்க, நான் உங்களுக்கு இந்த சம்பத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துச்சு, தகப்பனோ இளைய குமாரனோ என்ன சொல்கிறாரோ அதை ஒருத்தன் கேட்டுட்டான். யார்? அம்மாவுக்கு வந்து ஒரு செல்ல பையன் இருக்கிறான். அப்பாவுக்கு அம்மா போய் சொன்னாங்க, யாக்கோபே இங்கே வா, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன், நீ போயிட்டு நல்லா கொழுமையான இதுவாக எடுத்துகிட்டு வா, நான் வந்து உனக்காக செஞ்சு தரேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வந்து புதிய ஏற்பாடில் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. நான் ஈசாக்கு எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா, நான் வந்து ஏசாயில் யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னை சாபிச்சிடுவார், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நேரம் இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அவங்க அம்மா சொன்னார், நான் சொல்ல மாட்டேன், நீ போய் எடுத்துகிட்டு வான்ட்டு. இவங்க செஞ்சு கொடுத்தாங்க. போய் ரூமுக்கு எங்கே உங்களோட சகோதரனோட வீட்டுக்கு, யாருக்கு? உங்களோட சகோதரனோட ரூமுக்கு போய் சில ஈசாவுடைய வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வா. ஈசா கோட்டை அங்கே இருக்கும், அங்கே போனார். போய் ஈசா கோட்டை போட்டுட்டார். ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கினார். சில தோலில் மேலே வந்து அழகாக போட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் அவங்க அப்பா கிட்ட அவங்க அனுப்புனாங்க. அப்பாவுக்கு முன்னமே கண்ணு போயிடுச்சு, மூக்கு மட்டும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது. அவர் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு, யார்? யாக்கோபு. குரல் வந்து யாக்கோபு மேலே இருக்கிறது, ஆனால் வந்து ஸ்மெல் ஏசா போல் இருக்கிறது. இன்னும் கூட நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கு நம்ம பாவம் எழும்பி கொண்டு இருக்கிறது, நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியுமா யாக்கோபு எது பாதுகாத்தது, என்ன காரணத்தினால அவளுடைய தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியுமா? அவருடைய தகப்பன் ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு. எல்லாம் சொல்லுங்கள், இது என்னுடைய ஸ்மெல் இல்லை, தகப்பனுடைய ஸ்மெல்லு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வந்து அக்கினியின் சூளையில் எரியப்பட்டாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? தேவனுடைய குமாரன் உள்ளே வந்தார். அவர் வெளியில் வரும்பொழுது எல்லாருமே நாய் போல் வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது அங்கே அக்கினியோட வாசனை வரவே இல்லையா. பரவாயில்ல, எப்படிப்பட்ட கொடூரமான பாவமோ, கொடூரமான டிப்ரெஷன், கொடூரமான அடிமைத்தனமாக இருந்துச்சுன்னா, அசுத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்மெல் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே தேவன் குமாரன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் போனார், அவருடைய சகோதரனோட ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயிட்டார். எல்லோரும் சொல்லுங்க, எனக்கு என்னோட கோட்டை இல்லை, என்னுடைய சகோதரனோட கோட்டு இருக்கிறது. அது சிறந்த வஸ்திரம், அது நீதியின் வஸ்திரம். உங்களுக்கு தெரியுமா, அவர் உள்ளே போகும்பொழுது அவர் ஸ்மெல் பண்ணி பார்த்தார் அந்த கோட்டை. அவர் ஆசீர்வதிச்சுட்டு அனுப்பிச்சிட்டார். நீங்கள் ஒரு வேளை யாக்கோபா, நான் ஒரு வேளை யாக்கோபா, ஏமாற்றுகிறவர்களா இல்லை இருபுறம் பேசுகிறவர்களா? நைஸா. ஆனால் ஒரே ஒரு காரியம் உங்களில் மூடுகிறது. என்ன தெரியுமா? அந்த கோட்டு, அந்த யாக்கோபு வந்து உள்ள ஞாபகப்படுத்திட்டார். ஆனால் இப்போது அந்த மாதிரி கிடையாது. கலாத்தியர் 2:20 சொல்லுங்க, சகோதரருடைய வஸ்திரம் உங்கள் மேலே வரும்பொழுது இனி வாழ்வது, இதுக்கப்புறம் யாக்கோபு வாழல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்து 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 எனக்குள்ளாக வாழ்கிறார். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் அவர் கிருபை என்னை சூழ்ந்ததால். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எபேசியர் 4 அதிகாரம் 22-23. எல்லாரும் எந்திரிச்சு நின்று படிங்க.
We'll finish now. நம்ம இப்போ முடிக்கலாம். And be redeemed in the spirit of your 22. 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே And be redeemed. No. உங்களுக்கு தெரியுமா, Of your களைந்து போட்டு பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு எல்லாம் சொல்லுங்க. பழைய மனுஷன், நான் உங்களுக்கு புதிய மனுஷனை பற்றி தான் சொன்னல. உங்களுக்கு பழைய மனுஷனுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? பழைய பெண்ணுக்கு ஆவியில் ஆணு பெண்ணெல்லாம் இல்லை, எல்லாருமே ஆணு தான். ரோமர் 6 சொல்கிறது, பழைய மனுஷன் crucified. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான், சாகப்பட்டான், கொல்லப்பட்டான், அழியப்பட்டான். அதனால நீங்க பாவத்தை திருப்பி செய்ய முடியாது. What Paul says here? என்ன பவுல் சொல்றாரு இங்க? I put off. எல்லாரும் என்னுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு, எப்படி உங்களோட பழைய மனுஷனை களைந்து போட்டுறது? 22வது வசனம் சொல்லுங்க. 23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. அப்பனா பழைய மனுஷன் கொல்லப்பட்டுட்டான், ஆனாலும் இப்போ பழைய மனுஷனுடைய சிந்தை வருகிறது. அப்போ நீங்கள் என்ன கலைந்து போகணும்? உங்களுடைய சிந்தையை புதிதாக்கணும். நான் சொன்னல, நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஸ்டோர் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ அதை ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். 24 என்ன பண்ணணும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை. எல்லாம் சொல்லுங்கள். நீதி அது ஒரு சிறந்த வஸ்திரம். நீதி அது சிறந்தான ஒரு ரோப். தேவனுடைய வஸ்திரம் நீதின்றது. ஆமென். எப்படி அது உண்டாக்கப்பட்டது? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நான் முடிக்கிறேன். இது ரோப்பு கிடையாது, இது வஸ்திரம் கிடையாது, இது புதிய மனுஷன். எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய நீதி அது என்னுடைய புதிய மனுஷன், என்னுடைய ஆவியின் மனிதன், என்னோட உள்ளார்ந்த மனிதன், என்னோட உள்ளார்ந்த ஆள் தத்துவம், அது தேவனுடைய நீதி. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோட உள்ளார்ந்த புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாவிலேருந்து வார்த்தைகள் வருகிறது. நீங்கள் கட்டளையிடும் பொழுது அந்த கட்டளை இயேசுவின் வாயிலேருந்து வருகிறது. ஏன்னா தேவனுக்காக, தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாம் சொல்லுங்க. நீதியின் மனிதன் முழுமையாக தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷன். அதான் வேசு சொன்னார், ஒருவன் விசுவாசிக்கிறவன் நான் என்ன செய்வானோ என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், கிறிஸ்து நீதி எனக்குள்ளாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. நான் தரித்து கொள்கிறேன், புதிய மனுஷனை தரித்து கொள்கிறேன், புதிய மனுஷனை தரித்து கொள்கிறேன். இனிமேல் நான் என்னோட 5 அறிவினால் கட்டுப்படுத்தப்படலை. என்னோட மாம்சத்திற்கு, என்னோட உலகத்திற்கு, என்னுடைய அசுத்தாவிக்கு நான் மீண்டுமாய் பிறக்கப்பட்டிருக்கிறேன். நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் புதிய சிருஷ்டி. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீதியாக இருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவிக்கு கிறிஸ்துவின் ஆவி தேவை. அது என்னுடைய ஆவியாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு எனக்கு தேவனுடைய நீதியாக இருக்கிறார். அவருடைய நீதி எனக்கு என்னுடைய நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரபா பாபா ஷபா டாரா பாலா ரபாலா ரபா. எல்லாரும் சொல்லுங்க. இனிமேல் நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, வியாதிக்கு அடிமை அல்ல, பயத்திற்கு அடிமை அல்ல, மாம்சத்திற்கு அடிமை அல்ல. ஏனென்றால் நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, நான் நீதியின் ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவனுடைய நீதி எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது எதெல்லாம் அவர் செய்தாலும், எப்படிலாம் அப்படி வாழ்ந்தாரோ அவர், அது சாத்தியம் உங்கள் ஒவ்வொருவருக்கும். அதே கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கும்போது எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார்.
கிறிஸ்துவின் நீதி blind eyes. குருடனை கண்களை திறக்கவிட்டது. கிறிஸ்துவின் நீதி மனிதவர்களை உயிரோடு கூட எழுப்பினது. கிறிஸ்துவின் நீதி புயலின் மத்தியிலும் அமைதியாக இருந்தது. அசுத்த ஆவிகளை துரத்தினது தைரியமாக. கிறிஸ்துவின் நீதி அது எந்த ஒரு சூழ்நிலையில தாக்கப்படலை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் நீதி என்னுடைய நீதியாக இருக்கிறது. நான் அதே அசாதாரணமான நீதியில் நடப்பேன், அசாதாரணமான அன்பில் நடப்பேன், அசாதாரணமான பசுத்தத்தில், அசாதாரண வல்லமையில், அசாதாரணமான அதிகாரத்தில், அசாதாரணமான சுகம் அளிக்கிற ஊழியத்தில் தேவனுடைய நீதியினால் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். வாழ்வேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென்.